கும்பம் சித்தல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பியகரி மோகன் கற்றிடம் அடி அவர் புத்தியில் உரைபவ கற்பகமன வீணை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரணம் மற்பொருதீரல் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வன் மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறதன் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் செய்த அச்சுவனுரை அதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்தையரது கொடு சுப்பிர மணிபடும் அப்புணம் அதன் இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவி தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர் கொண்டு பொழித்த புகழில் கொண்டு கடல் போற்றி ஆளி விசை கல்விதத்தில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வழிதண்டர் பதம் போற்றி ஓலிமொழி திருவாரூரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஐய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணை நாள். எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஐயா சகசிலிங்க சிவபெருமானுடைய பெரும் கருணை நாள். நாம் சிவதர்மத்தில் கோபுரவியல் பற்றி சிந்திப்பதற்கு திருவர்களும் குருவர்களும் அடியாரர்களும் கூட்டியுள்ளது. நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணி களைவார் ஓடு நின் கலனாக உண்பலிக்கு உழல்வானே காடு நின் இடமாக கடுவிருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று அற்புதமாக சுந்தரம் சுவாமிகள் பாடுகின்றார். ரொம்ப வயிறு பசியா இருக்கும்போது சுந்தரம் சுவாமிகளுக்கு அப்பொழுது சிவபெருமான் திரு குறுகாவூர் வெள்ளடையிலே பந்தலை அமைத்து சுந்தரமுத்து சுவாமியுடைய பசியை சிவபெருமான் ஆற்றினார். அப்பொழுது அந்த பசியை ஆற்றிய அந்த திறத்தை எண்ணி சிவபெருமானை நோக்கி அந்த திருக்கோயிலில் பதிகம் பாடினார். அப்பொழுது பாடிய பாடல் தான் இந்த இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தரே என்று உம்மை பேசுவார் பிறரெல்லாம் புத்தனைமா மனிதனை வைரத்தை மூர்க்கணி குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று கூட அந்த பதியத்தில் பாடும்போது இதில் ஊடால வர்ற வரியில் இது முக்கியமான பாட்டு. பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய் ஓடு நின் கலனாக உண்படிக்கு உழல்வானே. யார் சிவபெருமானை புகழ்ந்து பாடுகின்றார்களோ அவருடைய பசியை சிவபெருமான் போக்கிறார். பானபத்திர புலவர் பாடிக்கொண்டே இருந்தார் மதுரையம்பதியில். அவருக்கு ரொம்ப வறுமை நிலை வந்தது. ரொம்ப பசியோடு வாடினார். உடனே சிவபெருமான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார். மதிவழி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால்நிற வரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம் பருவக்கொன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவிய ஒளிதிகள் குருமா மதிமுறை குழவிய குடைகள் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே என்று தன்னுடைய அடியார் துன்பப்படுகின்றாரே என்று நினைத்து சிவபெருமானே கடிதம் எழுதி கொடுத்தார். ரெண்டாவது அவருடைய பசியையும் மாற்றினார். ரெண்டாவது யாரை புகழ்ந்து பாடுறாரு? சிவபெருமானை புகழ்ந்து பாடுறாரு. சிவபெருமானை புகழ்ந்து பாடினா சாமி எல்லா நலங்களும் கொடுப்பார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலாம் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்கள். மற்றவங்களை போட்டி பாடணும்னா என்ன ஆகும்? அந்த நேரத்தில் செல்வம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனால் சிவபெருமானை போற்றி பாடினா நம்ம எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிலையும் நமக்கு பசியை சிவபெருமான் ஆற்றுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா நலன்களையும் சிவபெருமான் கொடுத்தார். அதனாலதான் சொன்னாரு பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்கள். சரி, பாடின வேற என்ன கிடைக்கும்? இம்மை நலன்களும் மறுமை நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று சுந்தரம் சாமிகள் பாடுகின்றனர். இப்ப சாமி
அவரை போற்றி பாடினால் எல்லா நலங்களும் கொடுக்கின்றார், இகபர சௌபாக்கியத்தை தருகின்றார். அப்ப நம்ம சாமியை எந்த அளவுக்கு போற்றி பாட வேண்டும் என்று நாம முடிவு பண்ண. அடிக்கடி திருவாசகம் முற்றுவதெல்லாம் வச்சு பாடுறோம். எல்லாரும் முற்றுவதல் பாடுறாங்க, மற்ற திருமுறையை தொடவே மாட்டேங்கிறாங்க. முதல் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை, நான்காம் திருமுறை. முதல் 3 திருமுறை திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தது. அடுத்த 3 திருமுறை திரு நாவுக்கரசு பெருமான் அருளி செய்தது. 7ஆம் திருமுறை சுந்தரம் சுவாமி அருளி செய்தது. 8ஆம் திருமுறை மட்டுமே முற்றுதல் பண்ணிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் அதையும் பண்ணணும். அதோடு சேர்ந்து மற்ற திருமுறைகளையும் பாடணும். 9ஆம் திருமுறை 9 பேர், 10ஆம் திருமுறை திருமூல தேவன், 11ஆம் திருமுறை 11 பேர், 12ஆம் திருமுறை சைக்கிளா சுவாமி. இப்படி ஒவ்வொருத்தரும் பாடியிருக்கின்றார்கள். மொத்தம் 27 ஆசிரியர்கள். அதில் ஒருவர் சிவபெருமானும் ஒருவரே. 11ஆம் திருமுறையில் திரு ஆலவாய் உடையாராக விளங்கக்கூடிய சொக்கநாத பெருமான். அதில் இல்லை, மதிவழி புரிசை பாட்டு 11ஆம் திருமுறை முதல் பாட்டில் அது சிவபெருமானே எழுதின பாட்டில். அதனால சிவபெருமானும் ஒரு ஆசிரியராக இருக்கார். அதில் வேறு எந்த தெய்வம் புலவத்திலேருந்து பாட்டு எழுதுறது கிடையாது, சிவபெருமான் ஒருத்தர் தான் பாடல். அதனாலேயும் சிவபெருமான் முழுமுதற் பொருள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெட்டான் சாமானுக்கு சுவாமி கடிதம் எழுதி கொடுத்துருக்கார். தருமி புலவருக்கு எழுதி கொடுத்துருக்கார். ஒவ்வொருத்தவங்களுடைய வறுமையெல்லாம் போக்குவதற்கு சுவாமி மிகுந்த தன்மையில் எந்த உயிர் தன் அன்பை செலுத்துகின்றதோ அதுக்கு முடிந்த அளவுக்கு சாமி என்ன பண்ணியிருக்காரு, இறங்கி வந்து அதை செஞ்சிருக்காரு. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவபெருமானை முழுமுதலாக அவனை கொண்டு செல். இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருங்க சார், இன்னைக்கு எல்லாம் கொடுத்துப்பாங்க, நீங்க வாங்கிட்டு போயிருங்க. எல்லா நலன்களையுமே சிவபெருமான் கொடுத்துருவான். பாடுவார் பசி தீர்ப்பாய். பாடுனா நம்ம பசியெல்லாம் சிவபெருமான். சரி, வேணா சிவரு பரவுவார் பிணிகளைவாய். யாரு சிவபெருமானுடைய புகழையெல்லாம் எடுத்து பிறருக்கு வினவுகின்றார்களோ, பிறருக்கு எடுத்து வைக்கின்றார்களோ, அவனுடைய புகழை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார்களோ, அவருடைய பிணியை களைத்து விடுவார் சிவபெருமான். பிணினா என்ன பிணி? இந்த நோய் மட்டும் இல்லை, இந்த உடல்ல வர்ற நோய் மட்டும் இல்லை, உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஒரு நோய் ஒன்று இருக்கு. அது வந்து பிறவி பிணின்னு பேரு. அந்த பிறவி பிணியவே சிவபெருமான் போக்கிடுவார். அவரை போற்றி பாடினால் பிறவி பிணியாகிய ஆணவ மலத்தையும் சிவபெருமான் நீக்கி விடுவார். இப்போ சுந்தரம் சாமிகிட்ட போய் பாட்டு பாடும்போது என் உடம்புல நோயை தீக்குன்னா சொல்லுவார், உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்குன்னு தான் கேட்பார். அப்போ நம்ம அந்த இடத்துல எப்படி பொருள் எடுக்கணும் அப்படின்னா, பிறவி பிணி. அதே மாதிரி பசியும் பிணின்னு சொல்லுவாங்க. பசிப்பிணி, பிறவி பிணி. பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய். நோயே இல்லாதவாறு சிவபெருமான் செய்வார். பிறவி பிணியாகிய ஆணவலத்தையும் சுத்தமா அதனுடைய வலிமையை குன்ற செய்து விடுவார் எங்கள் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய், ஓடு நின் கலனாக உண்பலிக்கு உழல்வானே. அவரு பிச்சாடன வடிவம் கொண்டு அந்த பிச்சை பாத்திரத்தை ஏந்தி வந்தது யாருடைய கபாலம் என்றால் பிரம்மாவுடைய மண்டையோடத்தான் சிவபெருமான் பிச்சையாக ஏந்தி வருகின்றார். உண்பலிக்கு உழல்வானே. ஒரு முறை சாமி என்ன பண்ணாரு, அதை வச்சு திரு கச்சூர் ஆலக்கோயில சுந்தரம் சாமியுடைய பசியை ஆற்றுவதற்கு ஒவ்வொரு வீடாக போய் சென்று பிச்சை ஏந்தி வந்து சுந்தரம் சாமியுடைய பசியை ஆற்றினார் சிவபெருமான். அடியாருக்கு பசிச்சதுன்னா சிவபெருமானே பிச்சை எடுத்து கொண்டு கொடுத்துட்டாரு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய கருணை மாக்கடல் பாருங்க. இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம சாமியை வழிபாடுறோம். அடியாருக்கு பசிச்சதுன்னா சாமி எந்த நிலையிலையாவது அந்த அடியாருடைய பசியை சிவபெருமான் ஆற்றி விடுவார். ஆனால் உண்மையான அடியாராக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சாமிக்கு உண்மையாக இருக்கணும். காலையில் சொல்கிற போய் இரவு வரைக்கும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படின்னா சிவபெருமான் காட்சி கிடைக்காது. என்ன முடிந்த அளவுக்கு சுவாமிக்கு நாம உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சுவாமி நமக்கு ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு வந்து தோன்றா துணியாக இருந்தாலும் தன் அடியவங்களுக்கு என்று சொல்வதற்கு என்னங்க சுவாமி தோன்றா துணியாக வந்துருச்சு. பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணிகளைவாய், ஓடு நின் கலனாக உண்பலிக்கு உழல்வானே. ஒவ்வொருத்தருடைய
வினைகளை வாங்குவதற்காக தான் சிவபெருமான் என்ன செய்யறாரு, பிச்சாடன வடிவம் கொண்டு பிச்சை பாத்திரம் ஏந்துகின்றார். எப்பா உன் வினை எனக்கு கொடுப்பா அப்படின்னு போய் கேட்டேன்னா நாம் என்ன செய்கிறோம், கைச்சொல்லியா இருக்கு போப்போ அடுத்த கலை பண்ணு அப்படின்றோம். கையேந்தும் திருக்கரங்களை எல்லாம் ஈசன் திருக்கரங்கள் என்று எண்ணி நம்மளால இயன்றது என்ன செய்யணும், அவர்களுக்கு கொடுக்க. வந்திருப்பது சிவபெருமானே என்று நினைக்கணுமா, அப்படி நினைக்காமல் விட்டாலும் குற்றமா. அதனால வந்திருக்கின்ற கையேந்தி வருகின்ற அடியார்களை நாம கையேந்தும் திருக்கரங்கள் எல்லாம் ஈசன் திருக்கரங்கள், சிவபெருமானே வந்து கேட்கின்றார் என்று நம்மளால் இயன்றதை அவர்களுக்கு கொடுக்க. புன்பலிக்கு உழல்வானை, காடே இடமா இருக்கு, சிவபெருமான் நடனம் வர்றதுக்கு எத்தனையோ இடம் இருக்கு. ஏன் காடே இருக்கு, காட்டுல கூட சுவாமி நடனம் ஆடலாம். ஆனா காடனின் இடமாக கடு இருள் நடமாடும் அப்படின்னாரு. கடு இருள் தான் நம்ம கேவல நிலையில இருக்கும்போது கூட சிவபெருமான் அங்கே நடனம் ஆடிட்டு தான் இருக்கு. நம்ம பிறவிக்கே வராத நிலையில கடும் இருட்டு, சுத்த வெளிச்சமே இல்லாத நிலை, அதான் நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னாரு சிவபெருமான். நல்ல இருளில் கூட சிவபெருமான் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனா நமக்கு தெரியல. என்ன காரணம், நமக்கு ஆணவ மலம் மறைப்பு, முற்றிலும் மறைப்பு. அதனால சிவபெருமான் நடனம் ஆடுறது நமக்கு தெரியல. இப்பயும் நம்ம நடனம் ஆடிட்டு தான் இருக்காரு. இப்போ என்ன காரணம், இன்னும் நமக்கு மறைப்பு போகலை. சுத்தமா அறியாமை நீங்கினாதான், ஆணவ மலம் நீங்கினால்தான் நாம் இறைவனுடைய முழு காட்சியும் நாம் கண்டு காண முடியும். இப்போ நமக்கு சாமி காட்சி அளிப்பார் எப்படின்னா, கனவுல தான் இந்த நிலையில நமக்கு காட்சி அளிப்பார். நேரடியாக காட்சி அளிப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒழுக்கம் இருக்கணும், தர்மங்கள் இருக்கணும், நிறைய உதவி செய்கின்ற மனப்பான்மை இருக்கணும், முக்கியமாக பொய் சொல்லக்கூடாது, இப்படி நிறைய உபச்சாரங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாமல் வந்தால் தான் சிவபெருமானையே நம்ம நேரில் பார்க்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால பார்க்க முடியாது. அந்த காலத்தில் சிவபெருமான் வந்தார், வந்து ஆட்சி புரிஞ்சார். அப்போல்லாம் வாய்மை இருந்தது, உண்மை இருந்தது, எல்லாத்தையும் ஒழுக்கம் இருந்தது. அதனால சிவபெருமான் நேரடியாக வந்து முதல் சங்கத்தில் தலைவராகவும் இருந்தார் சிவபெருமான். அப்போ எல்லாரும் பேசியிருக்காங்களா சிவபெருமான்கிட்ட. இப்போ என்ன காரணம்னா, இப்போ அந்த அளவுக்கு உண்மை நேர்மை இதெல்லாம் இல்லாததுனால சுவாமி நமக்கு காட்சி கொடுக்காரு. என்ன ஆப்ஷன் இப்போ அப்படின்னா, இப்போ அருளாளர்களுடைய அந்த பாடல்களை கொண்டு பாடி அதனுடைய நெறிமுறைகளை கடைபிடித்து நாம் என்ன செஞ்சலாம், போய் காடனின் இடமாக கடுவிருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்று. காடுன்னு சொன்னதுனால இந்த இடத்துல வேடன், வேற இடத்த சொல்லியிருந்தாருன்னா வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது காடனின் இடமாக கடுவிரில் நடமாடும் வேடனை. சாமி நினைச்ச நேரம் நினைத்து உருவம் எடுப்பார். அவர் எப்போ எந்த நேரம் எந்த உருவம் எடுக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஒரு நேரத்தில் வேடனா வந்தார். அர்ஜுனர் அம்பு எய்தும் போது சிவபெருமான் வேடுவனாகவும் அம்பாள் வேடுவச்சியாகவும், வேடுவச்சி பாதபத்ம மீதி சிச்சை முடி தோய அருணைநாத பாடுறார். இப்படி எந்த உருவம் எடுக்கின்றாரோ ஈசன் எவ்வுருவமோ அவ்வுருவமே உமையமையும் எடுப்பார். சாமி வேடனை அம்பாள் வேடு வச்சு ஆகும், சாமி மீனவனா இருந்தா அம்பாள் மீன வச்சு ஆகும். இப்படி எந்த வடிவம் எவ்வொரு ஈசனோ அவ்வுருவே உமையும். அப்படி காடுகளின் இடமாக கடு இருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்று. பெருமானே, இந்த குறுகாவூர் வெள்ளடையில் இருக்கக்கூடிய பெருமானே, என்னுடைய பசியை நீ ஆற்றினாயே. பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணிகளைவாய், பசியோடு வந்து எனக்கு நீ உணவு கொடுத்தாயே. சிவபெருமானே வந்து பரிமாறினார் அத்தனை அடியார்களும் இந்த குறுகாவூர் வெள்ளடை. இப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு. ரெண்டு இடத்துல சிவபெருமான் சுந்தரம் சுவாமிகள் பசியை ஆற்றியிருக்கார். ஒன்று குறுகாவூர் வெள்ளடை, மற்றொன்று கச்சூர் அளக்கும். இந்த ரெண்டு இடத்துலையுமே சிவபெருமான் பசியை ஆற்றி. அப்ப காடனின் இடமாக கடுவிருள் நடமாடும், கடு இருள கூட சிவபெருமான் நடனமாடி கொண்டுதான் இருக்கின்றார். அப்பையும் இந்த உயிர்களுக்கு கருணை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். அதுக்கப்புறம் தான் இந்த உயிரிழவியல் கருணை வைத்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தலில் வேற்றுவேன் என்று சொல்வதற்கு நாங்கள் அறிவு இச்சையை செயலை தோன்றி எல்லா உயிர்களுக்கும் ஒரே நுண்ணுடம்பை இறைவன் தந்த வேண்டாம். இச்சையில மட்டும் சிவபெருமான் எப்பயுமே தலையிட மாட்டார். இந்த கிரிய ஞானத்தை சுவாமி பார்த்துவார். இச்சையாகிய விருப்பத்தை மட்டும் நம்ம கிட்ட செலுத்திடுவார். இந்த விருப்பத்துக்கு தகுந்தவாறு தான் நமக்கு ஒவ்வொரு பிறப்பும் தந்து கொண்டே இருக்கும்.
உடம்பு கொடுத்ததுமே சிவபெருமான் மேல விருப்பம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்பயே முக்தி அடைஞ்சிருக்கலாம். ஆனா நாம எதைத்தான் விரும்பி இருக்கோம்? இந்த உலகத்தை தான் விரும்பி. அதனால பல்வேறு பிறவியில் எடுத்து 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 உழந்து உழந்து இந்த உலகத்தை அனுபவிச்சாலும் கூட மறுபடியும் இதைத்தான் நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், இறைவன்கிட்ட போகணும்னு நினைக்க மாட்டோம். இந்த நாய் என்ன பண்ணும்? கடிச்சு சாப்பிடும், எலும்பு காட்டி சாப்பிட்டு துப்பிட்டு மறுபடியும் அதையே எடுத்து சாப்பிடும். அதே போல இதை அடிச்சு புளிச்சு போனாலும் கூட, உலகத்தை அனுபவிச்சு புளிச்சு போனாலும் கூட மறுபடியும் எங்க தான் போறோம்? நம்ம இந்த உலகத்தை நோக்கி அனுபவிக்கத்தான் நம்ம செய்யணும். அப்ப நம்ம எப்படி இருக்கோம் பாருங்க. உலகம் அந்த அளவுக்கு நம்மள இருக்குது. சாமி நம்மளை ஈர்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா உலகம் நம்மளை இருக்கு. இதுக்கு அடிமையாகாம நாம இறைவனுக்கு அடிமையாக வேண்டும். என்றும் சிவபெருமான் ஒருவரே முழுவதற் பொருள், அவனுக்கு நாம் ஆளாக வேண்டும். இன்னும் பிற்பால் என்று பெல் கணித்தால் பெறுதற்கரியன் பெருமானி என்று சொல்வதற்காக கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பிறவில பார்ப்போம். இந்த பிறவில நமக்கு சுற்றுச்சூழ்ப்புற சூழ்நிலைகள்லாம் ஒரு மாதிரி இருக்கு, சொந்த பந்தம் நம்மளை விட மாட்டேங்கி, அடுத்த பிறவில பார்ப்போம்னு நினைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சிவபெருமான் கிடைக்கவே மாட்டார். பிற்பால் என்று பெல் கணித்தால் பெறுதற்கு அரியன் பெருமான் மாணிக்காசர் சொல்றாரு. அதனால இந்த பிறவியை நாம் என்ன செய்யக்கூடாது? வீணாக போக்கிவிடக்கூடாது. காடுனின் இடமாக கடுவிரில் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. அருமையான பாட்டு. பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் ஓடு நின் களனாக உன் வழிக்கு ஊழல்வானே காடு நின் இடமாக. அந்த பிச்சை பாத்திரத்துலேருந்து அப்படியே ஓடுறான் சிவபெருமான். ஒவ்வொரு தட்டையும் போய் ஒரு வினையை கொடுப்பான்னு சாமி கேட்குறான். இது கொடுக்கவே மாட்டேங்கான். நானே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது வாட்டுறது. அப்போ ஒவ்வொரு பிறவையா இன்ப துன்பத்தை அனுபவிச்சு அதிலெல்லாம் ஒரு வெறுப்பு வந்து, அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் மேலே ஒரு வெறுப்பு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அனுபவிச்சு புழுவிச்சு போனதுக்கு அப்புறம் தான் சாமி மேலேயே நமக்கு வெறுப்பு. அதுவும் உடனே வந்துடாது. பல்வேறு பிறவியில் சிவபெருமானை வழிபாடு செய்ய தான் அந்த உலகப்பற்றெல்லாம் பற்றற்றான் மேல் நம்ம பற்று வச்சு அந்த உலகப்பற்றெல்லாம் தானாக நீங்கள் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்வதற்கு நாங்கள் பற்றற்றான் மேல நாம. அருமையான பாட்டு, சுந்தரம் சாமியுடைய பாட்டு. இப்ப நாம அதுக்குள்ள பேர் சென்ற முறை வட திசையில அட்ட வசுக்கள் இருக்கின்றார்கள் என்று நேற்று பார்த்தோம். மேலும் எப்பொருக்கும் இறைவனுமான ஞான ஊர்த்தியை உள்ளத்தில் வைத்து சார் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துட்டாங்களா சார்? பிரைவேட்ல சேர்த்துட்டாங்களா? அப்படியா? சரி சரி. அவங்களுக்கான அங்க இருக்காங்களா? எல்லாம் அங்க இருக்காங்க. சரி சரி, வந்துடுவாங்களா? சரி சரி. எப்பொருக்கும் இறைவனுமான ஞானமூர்த்தியை உள்ளத்தில் வைத்து தொன்று தொட்டு வந்த சஞ்சித முதலிய துன்பங்களை ஆசைகளை எல்லாவற்றையும் விட்ட பெரியவரும் அவ்விடத்தில் உள்ளார்கள். எங்க அந்த அட்டத்திசைகளுக்கு வந்து கீழே எல்லா ஆசைகளையும் விட்டவர்களெல்லாம் அங்க சிவலோகத்தில் வசிப்பார். இப்பண்பினையுடையார் வணங்கி துதிக்க ஆயிரங்கால் மண்டபத்து நடுவே அழகினுடைய சிங்கங்கள் தாங்கும் ஆசனத்தில் இப்ப சிவபெருமான் வந்து எப்படி எழுந்தருளி இருப்பார் கைலாயத்துல அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு சிவலோகத்தில் சிவபெருமான் எழுந்து அருளி இருக்கும் தன்மையை 5 பாடல்ல சொல்றார். எல்லாரும் வணங்கி துதிக்கும்படி ஆயிரங்கால் மண்டபத்து நடுவே அழகினையுடைய சிங்கங்கள் தாங்கும் ஆசனத்து 1000 இதழ்களையுடைய தாமரை மலரின் மேல் முத்தனாகியும் ஒப்பற்ற முதன்மையுமாய் 3 உலகும் தலைத்தெழுந்து கெடாத மூர்த்தியாகிய அத்தனாகியும் அரணாகியும் விளங்கிய ஒப்பற்ற பரமேசன் அடியரை பக்குவப்படுத்தி தன்மையுடைய வேத நாயகியை அதாவது பெருமாட்டியுடன் எழுந்தருளியிருப்பார். எவ்வுயிரும் இருவினை பயனை அனுபவிக்கும் பொருட்டு சிவபெருமான் அந்த ஆசனத்தில் சிம்மாசனத்தில் அங்கே அமர்ந்திருப்பார். ஆயிரங்கால் மண்டபத்துல சிம்ம ஆசனத்துல சுவாமியும் அம்பாளும் அங்கே வீற்று இருப்பார்கள். அத்தனாகியும் அரணாகியும் எல்லா அடியார்களுக்கும் அத்தனாகியும் அரணாகவும் இருந்து ஒப்பற்ற பரமேஸ்வரன் எப்படி இருப்பாரு? எல்லாரையும் பக்குவப்படுத்தும் பொருட்டு அங்கே சிவபெருமான் எழுந்தருளிப்பார். தாமரை 1000 தாமரை இதழ் மேல சுவாமி அமர்ந்திருப்பார். பக்கத்துல அம்பாளும் கூட இருப்பாங்க.
வேதநாயகி ஆகிய பெருமாட்டியுடன் சிவபெருமன் அங்கே எழுந்தருளியிருப்பார். வேதநாயகன், வேதிய நாயகன், ஆதிநாயகன், ஆதிரை நாயகன், போதிய நாயகன், புண்ணிய மூர்த்தி என்று கூட யார் சொல்றா? அப்பர் சாமி சொல்றார். சாமி வேதநாயகர், அம்பாள் வேதநாயகி. வேதங்களுக்கெல்லாம் தலைவராக வழங்கக்கூடிய சிவபெருமான். அம்பாள் வேதநாயகி. இப்பெல்லாம் என்னென்னமோ பேர் வைக்கிறாங்கல்ல, அஷ்டாங்காங்க, உஷாங்காங்க, இப்படிலாம் வைக்கிறத விட்டு வேதநாயகி, இப்படிப்பட்ட பேர், அருமையான பேர். வேதநாயகி, அபிராமி, மீனாட்சி, எவ்வளோ அருமையான பேர்லாம் இருக்கு. அதெல்லாம் வைக்கிறத விட்டு கொஞ்சம் லேட்டஸ்டாக வைக்கிற மாதிரி பாருங்க. அப்படி ஷார்ட்டாக சொல்லணுங்க. எவ்வளோ பேர் வச்சாலும் அதையும் சுருக்கிறாங்க. ஒரு ஆள் பேர், ஒருத்தரை நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், நல்ல பேர் அவருக்கு. நம்ஸ் இங்கே வாங்க அப்படின்னாரு. நம்ஸா? அவரை கூப்பிட்டேன். என்ன நம்ஸுங்கிறீங்க? அவர் வேணும் என்ன பேர் அப்படின்னாரு. நமச்சிவாயம். நமச்சிவாய பேரை சுருக்கி நம்ஸ் அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ நமச்சிவாய்ங்கிற பேர் எவ்வளோ அருமையாக வச்சிருக்காங்க பேர். அதை சுருக்கி நம்ஸ் அப்படின்னு. அப்ப எப்படி இருக்கும் பாரு. இல்லை, எதனாலும் சுருக்கிறாங்கன்னு சொல்றேன். எந்த பேருனாலும் சுருக்கி கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க. அபிராமின்னு அழகா பேர் வச்சா அபி அப்படின்றாங்க. கேட்டுறாங்க. இந்த 2 எழுத்துல சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப எல்லாருமே பேர் வைக்கிறாங்க. ஓஹோ, சரி சரி. ஆமாம் சார், சரிங்க. சரி சார். அப்ப எதனாலும் என்ன செஞ்சுறாங்க? சுருக்கி படிக்கிறாங்க. சாமி எப்படி இழந்திருப்பா? இருவினை பயனை அனுபவிக்க. இந்த உயிர்கள் இருவினை பயனை நுகரும் பொருட்டு சாமி எதுக்காக இந்த இருவினை பயனை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால், நம்மை பக்குவப்படுத்துவதற்காக. இப்ப இந்த இருவினைனாலதான் நமக்கு பிறப்பு வருது. இந்த பிறப்பை நீக்குவதற்கு சிவபெருமான் என்ன செய்வாரு? இந்த வினை பயன்களை கொள்முதலாக வைத்துக்கொண்டு இன்ப துன்ப 2ஐயும் நாம் செய்த வினைக்கு தகுந்தவாறு கொடுப்பார். இதுக்கு மேலாகவோ குறைச்சோலாம் கொடுக்க மாட்டார். நாம என்ன செஞ்சு வச்சிருக்கோமோ அதை கொடுக்க போறாரு. அது எப்ப இந்த உயிருக்கு எது தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப இன்ப துன்பத்தை சாமி ஊட்டுவார். இப்ப இந்த நேரத்துல இந்த உயிரை பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் அந்த மரக்கரடியை செலுத்தி அந்த உயிரை பக்குவப்படுத்தும். இந்த நேரத்துல அறக்கரணையை செலுத்தினா அந்த உயிர் பக்குவப்படும் என்றால் அறக்கரணையை செலுத்தி உயிரை பக்குவப்படுத்துவார். சில பேர் பேரானத்தை தெளிப்பாங்க, சாமி எனக்கு எப்படிலாம் செஞ்சாரு அப்படின்னு. அந்த மாதிரி அன்பு வரும் இறைவன் மேல. சிலவருக்கு துன்பம் வந்து இறைவன்கிட்ட ஓடி வருவாங்க. இப்படி 2 வகையான நிலையும் இருக்கு. அப்படி சாமி ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளை பக்குவப்படுத்துகின்றார் இருவினைக்கு தகுந்தவர். கட்பொறிக்கு விடயமாகிய ஒருவனை திணையும் காட்டும் சூரியன் ஒருங்கே 1 கோடி கலந்து உதயமானார் போல சாமி எப்படி இருப்பாராம்? 1 கோடி சூரியன் அங்கே ஒருங்கே இணைந்தால் போல மேலும் மேலும் சொல்லும் எண்களுக்கு எட்டாதவனாகிய எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய அழகினையுடைய திருவுருவம் பொருந்துமாய் விளங்கவும் மனமாகிய கங்கையும் ஆகாய விளக்காகிய வெள்ளை மதியமும் கலந்த சடைமுடி மேல் பண்களுக்கு ஒத்த இசை பாட்டையும் பாடும் வண்டுகள் பொருந்தும் கொன்றை முதலிய மலர்களையும் பாங்காய் தரிக்கவும் சாமி இப்படிலாம் அமர்ந்திருக்காராம். உட்கார்ந்துருக்கும் போது அவர் ஒவ்வொரு அங்கங்களையும் எடுத்து சொல்றாங்க. பிறைமதி சூடியிருப்பாரு, கொன்றை மலர்களை சூடியிருப்பாரு, கங்கையை தரித்திருப்பார். இதெல்லாம் இறைவனுடைய எல்லையில்லாத ஆற்றலை குறிக்கக்கூடியது. இந்த தடையில கங்கையை வைத்திருப்பதெல்லாம் இறைவனுடைய எல்லையில்லாத ஆற்றலை குறிக்கக்கூடியது. சாமி எப்படிப்பட்ட பிரகாசம்னா அனந்த கோடி பிரகாசம். அதாவது அந்த பிரகாசத்தை வந்து நம்ம அறிவை கொண்டெல்லாம் பார்க்க முடியாது. எண்ணதற்கு எட்டார் எளிதார் கல்விச்சு. அப்படிப்பட்டவர் சிவபெருமான். அவன் ஜடை முடிவில் பண்களொத்த இசை பாட்டை பாடும் வண்டுகள் பொருந்தும் கொன்றை மலர்கள் அதுல எப்பயுமே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சாமி காதுல 2 பேர் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 2 பேர் போய் சிவபெருமான்ட்ட போய் கேட்க, சாமி எங்க பாட்டை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, உங்களை புகழ்ந்து நாங்க பாடுறோம், எங்க பாட்டை நீங்க கேட்கக்கூடாதா அப்படின்னா, அப்படியா வாங்க 2 பேரும் பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆகா இன்னொருத்தர் ஊகு. 2 பேரும் இப்பயும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருச்செவியில
பாடிக்கிட்டே இருப்பாங்க. சிவபெருமான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஊகு ஊகு ஆகா ஊகு இந்த ரெண்டு பேரும் எப்பயுமே சிவபெருமான் திருச்சிகளை பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்ட வரோம் அப்படி, அதனால சாமி குண்டலமா எடுத்து மாட்டிக்கிட்டாரு. எப்பயுமே அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. நாம என்ன கேட்குறோமோ அப்படி அதை நமக்கு தந்தருள்வார் சிவபெருமான். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. சிவபெருமான் ஒவ்வொரு உயிர்களையும் ஒவ்வொரு விதமாக பக்குவப்படுத்தி, இப்ப நாம அந்த மாதிரி கேட்டோம்னா நமக்கு கொடுப்பாரு. இந்த பிறவில இருக்கான், அடுத்த பிறவில இருக்கான். நாம திருக்கோயில வந்து பெருமானே உன்னை பொழுது பாட வேண்டும், உன்னுடைய அடியார்களிடம் கூட வேண்டும் இப்படின்னு கேட்டா சாமி எல்லாத்தையும் கொடுத்துரு. அடியாரோடய இருக்க வைப்பாரு, அதை தாண்டி போக விட மாட்டாரு. அதே மாதிரி திருமுறைகள் பாடிக்கிட்டே இருப்போம், திருக்கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருப்போம், திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவனை அண்டியே இருந்தால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா சாமி என்ன பண்ணிடுவாரு, ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவாரு. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு இந்த வாய்ப்பை சிவபெருமான் வழங்கி இருக்கின்றார். அதனால இந்த வாய்ப்பை நாம் என்ன செய்யணும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன எப்படி 7 மணிக்குள்ள கரெக்டா வந்துட்டோம்ல அடிக்கிறீங்களா? சரி வாங்க வாங்க வாங்க. என்ன வெள்ளை மதியம் கலந்த சடைமுடி மேல் பண்கொளத்த இசைப்பாட்டை பாடும் வண்டுகள் பொருந்தும் கொன்றை மலர்களை மாங்காய் தரிக்கவும். சாமி எப்படி இருக்காரு. அப்ப அதுலயும் சாமிக்கு பண்ணோட பாடுனா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அத பண்ணார் இசைன்னு சொல் கேட்டாய் போற்றி, பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி. இப்ப நாம பண்ணோட பாடுறோமா அப்படின்னா ஓரளவுக்கு பாடுறோம், இசைந்து பாடுறோம். அது பண்ணோட பாடுறோமான்னு தெரில. ஆனா பண்ணோடு பாடினா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அல்லாதவங்களுக்கு ஓதுவார் பாடுவாங்க. நாம அந்த அளவுக்கு இந்த இப்ப எல்லாம் நிறைய இது வந்துருச்சு, யூடியூப்ல எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்து முடிந்த அளவுக்கு அந்த மாதிரி பாடுவதற்கு முயற்சி பண்ணணும். ஓரளவுக்காவது முயற்சி பண்ணணும். அதனாலதான் இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமாம்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி, என்னும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. எப்படி சொல்றாரு பாருங்க. அதனால சாமியை நம்ம பாடும்போது பண்ணின் இசையாகி நின்றாய். இப்ப இந்த பாட்டை நம்ம பாடணும். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாவினும் தொண்டர் தருகிலா, பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்கள். இந்த மாதிரி பண்ணோடு பாடணும்னா சிவபெருமான் இருந்து உனக்கு என்னப்பா வேணும்னு சிவபெருமான் வருவார். அந்த இசையோடு பாடணும். அதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம, அதாவது இப்ப நிறைய யூடியூப்லாம் வருது, இந்த ஓதுவார்கள்லாம் எப்படி பாடுறாங்கன்னு பார்த்து அதுக்கு போய் நம்ம பாடி பழகணும். இப்ப எல்லாத்தையும் கையில கொடுத்தாச்சு, உங்களுக்கு உலகத்தையே கையில கொடுத்தாச்சு செல்ல, நீங்க அதை தக்க வழியில பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான், அது உங்க கையில தான் இருக்கு. அதை எந்தெந்த இதை யூஸ் பண்ணணும்னு சாமி உங்ககிட்ட விட்டாரு. அதை நல்ல வழியில பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. அதுல கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு. அதை நல்லதை பயன்படுத்தி கொள்வது யாரு கையில இருக்கு, சாமி நம்ம கிட்ட விட்டுருவார். அதை பயனுள்ளதாக ஆக்கி நாம பயன்பெற வேண்டும். அப்படி சாமி எப்படி இருப்பாராம், கைலாய மலையில அனந்த கோடி சூரிய பிரகாசத்துல அங்க சிம்மாசனத்துல சிவபெருமான் அமர்ந்து இருப்பார். அங்கே கங்கையை தரித்திருப்பார். வெள்ளை மதியம் கலந்த சடைமுடி மேல் பண்கொளத்த இசைப்பாட்டை பாடும் வண்டுகள் பொருந்திய கொன்றை மலரை சிவபெருமான் அணிந்திருப்பார். சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய முச்சுடர்களும் முக்கண்ணாய் அமைந்து விலகவும். சாமிக்கு 3 கண்ணும் எப்படி இருக்குமா, 3 சுடர்கள் முக்கண்ணாக இருக்குமா. ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன், மற்றொன்று அக்னி. இந்த 3 சுடர்களும் சிவபெருமானுக்கு முக்கண்ணாக விளங்கும். இந்த 3 கண்ணுடைய பெருமான் யாருன்னா சிவபெருமான் ஒருவர் தான். முக்கட்பெருமான் பேரு. ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பேய்த்தோதான் ஏழை பங்கா என்கோவே, குன்றே எனைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டார், என் தான் கெட்டது இறங்கிடா எந்தோல் முக்கன் எம்மான். முக்கன் எம்மானை. இந்த 3 கண்டுடைய ஒரே பெருமான் சிவபெருமான் ஒருத்தர். அதுலயும் இந்த நெற்றிக்கண்ணில் தான் சுவாமி ஞானத்தை கொடுப்பார். அதே மாதிரி 3 கண்ணும் சிவபெருமானுக்கு 3 புராணங்கள். வலக்கண்ணு
பெரிய புராணம், இடக்கண் வந்து திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் வந்து கந்த புராணம். ஒவ்வொருத்தர் வீட்லையும் இந்த 3 புராணங்கள் இருக்கும். எல்லார் வீட்லயும் இருக்கா? பெரிய புராணம் ஒன்று தாங்க இருக்கு. அப்படி திருவிளையாடல் புராணம் இல்லையா? கந்த புராணம் இல்லையா? அதுக்கு இப்போதான் ஆர்டர் போட்டிருக்கு. அப்படி சரி, நீங்க வழிபாடுக்கு வந்து இவ்வளவு இப்பதான் வந்திருக்கீங்களா? 5 வருஷம் ஆச்சு நீங்க வந்து. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிடணும். ஒன்னொன்னு வாங்கி இந்த 3 புராணம் எப்பயுமே வீட்டுல வச்சு பூசிக்க வேண்டும். எப்படி திருவாசகத்தையும் வச்சு பூசிக்கிறோமோ அதே போல 3 புராணங்களையும் வச்சு பூசிக்கணும். 12 திருமுறை உள்ள வச்சிருக்கணும். 12 திருமுறையும் இந்த 3 புராணங்களும் எப்பயுமே பூஜை அறையில இருந்து கொண்டே 12 திருமுறை சிவபெருமானால் எழுதப்பட்டது. இந்த 3 புராணம் சிவபெருமானுடைய முக்கன். அதனால இதை எப்பயுமே வச்சு நாம பூசிக்க வேண்டும். காதிர் குண்டலமும் தோடும் விளங்கும் சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியமாகிய முத்துயரம் கெடுத்தருளும் இளமையான புன்சிரிப்பை திரு முகத்தாமரையில் விளங்கவும். சாமி பாருங்க, சாமி எதுக்காக அப்படி புன்னக புரிகிறார் அப்படின்னா, நம்மளுடைய ஆகாமியம் பிராத்தம் சஞ்சிதம் இந்த 3 வினையை நீக்கிற பொருட்டு சிவபெருமான் புன்சிரிப்பு சிரிக்கிறான். எப்ப கவலையப்படாத, உன் வினையை நான் கெடுத்துறேன், கவலைப்படாத. வினையை கெடுக்கும்படி சிவபெருமான் புன்சிரிப்பு சிரிக்கும். அதை மாணிக்க பாட்டில் சொல்லுவாரு. என்ன பாட்டுலன்னா, வினைக்கேடன் என்பாய் போல இரும்பின் பாவையனைய நான் பாடேன் என்று ஆடேன், அந்தோ அலறிடேன் உளறிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ முதல் அந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனே அப்படிங்கிற. இப்ப உன்னுடைய வினைக்கேடன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. யாரை பார்த்து? மாணிக்கவாசகர் பார்த்து. நீ கவலையப்படாத, உன்னுடைய வினையை கெடுக்கக்கூடியவனாக வினைக்கேடன் என்பாய் போல் என்னுடைய வினையை கெடுத்த பெருமானே நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கணும் என்று ஆடேன் பாடேன் அலறிடேன் உளறிடேன் ஆவி சோரேன் முனைவனே முறையோ அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றார். அவன் செய்கின்ற கருணைக்கு நாம் எப்படி இருக்கணும்? ஆடி பாடி அண்ணாமலை கைதொழுவார் ஓடி போகும் நமது உள்ள வினைகளே என்று சொல்வதற்கு என்னங்க அந்த அளவுக்கு சாமிகிட்ட நாம ஒன்றுபட வேண்டும். அப்படி சாமி அதன் பொருட்டு புன்சிரிப்பு முகத்தாமரையில சிரிக்க. 2வது ஒரு முறை சாமி சிரிச்சாரு. அப்போ முப்புறமும் எரிஞ்சது. ஒரு முறை இதெல்லாம் என்ன காரணம்னா, சாமி சிரிக்கிறார் அப்படின்னா முப்புறம் எரிந்து அந்த அசுரர்களுக்கு சிவபெருமான் அருள் புரிந்தார். அதே போல புன்சிரிப்பு சிரித்து நம்முடைய வினைகளை நீக்கி நமக்கு பேரானந்தத்தை சிவபெருமான் தருகின்றார். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒன்றை கெடுத்து ஒன்றை கொடுக்கின்றார். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? தீசை கெடுத்து கொடுத்தல். எதை கெடுத்து எதை கொடுத்தல்? மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல். அப்படி கொடிதாய் கடலில் எழுந்த ஆழகால விடம் கண்டத்தில் சேர்ந்து விளங்கவும். எப்பயுமே அந்த கண்டத்துல சாமி அதை மறைக்கவே இல்லை, அப்படியே வச்சிருக்காரு. திருக்கரத்தின் மானும் அழுவும் அடியார்களுடைய பிறவி பிணி நீங்க அமைந்த அபயமும் வரதம். சாமி கையில எப்படி இருக்கான்? அபயமும் வரத கை, அதாவது வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வரத கை இப்படி இருக்கும். அபய கஷ்டம் இப்படி இருக்கும். ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை இப்படி இருக்கும். இது அபயம், இது வரதம், இது வந்து அபயம். எதுக்காக சாமி இப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய பிறவி பிணியை நீக்குவதற்காக. எப்ப கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன், நீ எதை நினைச்சு நீ கவலைப்படாத, உன்னுடைய வினைகளை நீக்கி உனக்கு பேரின்பத்தை நான் தந்து அருளுகிறேன் அப்படின்னு சாமி சொல்லக்கூடிய ஒரே பெருமான் சிவபெருமான் ஒருத்தர் தான். அந்த பாட்டை சொல்ல, புலனைந்து பொறிகலங்கி நெறிவயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி அறமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அஞ்சேல் சொல்லக்கூடிய ஒரே சாமி சிவபெருமான் ஒருத்தர் தான். இந்த அபய கஷ்டத்தை காமிக்கிற ஒரே சாமி சிவபெருமான் ஒருத்தர் தான். கையில எப்படி இருக்காரு? மானும் மழுவும். மானு எதை குறிக்கும் அப்படின்னா வேதங்களை குறிக்கும். 4 கால் இருக்கான், அது 4 வேதங்களை குறிக்கும். மழு இதெல்லாம் சாமி எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா, பிறவி பிணியை நீக்குவதற்காக அந்த அவையும் வரதத்தையும் கையோடு வைத்து மான் மழுவையும் ஒரு கையில வச்சிருக்காரு. எதுக்காக? நம்ம பிறவி பிணியை நீக்குவார். சாமி ஒவ்வொன்றையும் வச்சிருக்காரு அப்படின்னா எல்லாமே இந்த உயிர்களுக்காக தானே ஒழிய அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க வழிபாடு பண்றீங்கல்ல, நீங்க வழிபாடு பண்ணனாலும் சாமி கவலைப்பட மாட்டார். நீங்க எதுக்காக வழிபாடு பண்றீங்க? உங்க உயிர் கடை தேர்வதற்காக வழிபாடு பண்ணுங்க. நீங்க பூ கொடுத்தாலும் சாமி கண்டுக்கிட மாட்டாரு, நீங்க பூ கொடுத்தாலும் கண்டுக்கிட மாட்டாரு. பூ கொடுத்தா உங்களுக்கு நல்லது, உங்க உயிர் கடை தேரும்.
இது அவங்களுக்கு சாமி எல்லாமே இந்த வழிபாடெல்லாம் வழிபாட்டினுடைய முறைகளை எல்லாம் ஆகமத்துல சுவாமி எழுதி வச்சிருக்காரு. இப்படி இப்படிலாம் நீங்க கடைபிடிங்கள், என்னை நீங்க அடைவீர்கள் என்று ஆகமத்துல சொல்லி வச்சிருக்காரு. நாம் அதை கடைபிடிச்சா இந்த உயிருக்கு நல்லது. இல்லைன்னா சாமி அதுக்காக நம்ம கவலைப்படாம நீங்க கடைபிடிக்கிறனாலும் கவலைப்பட போறது கிடையாது சாமி. ஆனா கடை தேர வேண்டும் என்றுதான் சாமி என்ன பண்ணியிருக்காரு, எழுதி நமக்கு ஆகமத்தை எழுதி வச்சிருக்காரு. அப்ப அதை கடைபிடிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. இந்த மாதிரி பணிகள்லாம் செஞ்சா இறைவன் மேல அன்பு வரும், இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சாமி காமிக முதலாக வாதலம் ஈராக 28 ஆகமங்களையும் சிவபெருமான் சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப நாம் அதன்படி நடக்கிறோமா நடக்க வேண்டாம்? பெருமுளர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர் பணி கொடுக்கணும், உழவார பணி செய்யணும், திருக்கோயிலுக்கு வரணும், திருமுறைகள் பாடணும். இது எல்லாமே சிவபெருமான் எழுதி வச்சதான். சிவ பூஜை பண்ணணும், மனமே ஆசையராய் பாசமிடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய், திருமுறைகள் ஓதாய் நேசமுடன் 5 எழுத்து நீ நயாய் மனமே உனக்கு என்ன வாய், இவ்வளவு வேலை இருக்கேன் உனக்கு என்ன வாய் கேட்குது அப்படின்னாரு புரிஞ்சான சம்பந்தம். நமக்கு எவ்வளவோ சிவப்பணிகள் இருக்கு, அத்தனையும் விட்டுட்டு தான் நம்ம எங்க போறோம்? இந்திய தொலைக்காட்சிகள்னு போயிடும், இல்லைன்னா செல்போன் எடுத்துட்டு எங்கேயாவது ஓடிடுறோம். இதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும்? நமக்கு எவ்வளவு இருக்கு இங்க பணி, தவம் இருக்கு, ஜபம் இருக்கு, தியானம் இருக்கு. நாம இதுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நம்ம சொந்த வேலைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனா இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப கம்மி பண்ணுவோம். ஆனா குடும்ப அளவுக்கு நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இறை வழிபாட்டுக்கு தான் அதிக காலங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ இதுக்கு அதிக காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற வேலையில யாரு பார்த்துக்கிடுவோம்? சாமி பார்த்துக்குவார். நீங்க ஜபம் நல்லா பண்ணுங்க, உங்க வீட்டு வேலையில சாமி பார்த்துக்குவார். ஜபம் நல்லா பண்ணுங்க, எல்லா பணியும் அவர் எடுத்துக்கிட்டு. தியானம் பண்ணுங்க, திருமுறைகள் பாடுங்க, திருக்கோயிலுக்கு வாங்க, விளக்கு போடுங்க, பூ கட்டி கொடுங்க, எல்லாத்தையும் சாமி பார்த்துக்காரு. ஆனா நீங்க அந்த பணி செய்யணும், அதுலதான் விஷயம். அதெல்லாம் அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. குடும்ப அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? இறைவனுக்கு பணி செய்து இந்த வாழ்க்கையை நாம் இப்படி இறைப்பணியோடு நாம் பார்க்க வேண்டும். ஒருத்தங்க பூ பறிச்சு கட்டிக்கிட்டு இருக்கும்போது உயிர் பிரிஞ்சதான். போன வாரம் சொன்னாங்க பாத்தீங்களா? பூ பறிச்சு கட்டிக்கிட்டு இருக்கும்போது உயிர் அப்படியே பிரிஞ்சிருச்சான். வயசு 66 வயசு அந்த அம்மாவுக்கு. ஒரு அம்மா பூ பறிச்சு கட்டி அப்படியே நந்தவனத்திலே அப்படியே கொண்டு போய் சாமி திருவள்ளால இது பண்ணிட்டான். எவ்வளவு பெரிய சிறப்பு! இறைப்பணி செய்யற நேரத்துல உயிர் பிரிஞ்சு எவ்வளவு பெரிய நேரம் கையில என்ன வேற எதுவே கிடையாது. எந்த தெரியுமா? பனையூர்ல அந்த அம்மா பூ பறிச்சு கட்டி இருக்கும் போது, ரெண்டாவது இன்னொருத்தவங்க என்ன பனையூர்ல திருவாசகம் முற்றுவதல் பண்ணும்போது, திருவாசகம் முற்றுவதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா உயிர் பிரிஞ்சிருச்சு. 48வது இந்த சைடு பனையூர் கரெக்டா 48வது முற்றுவதல் அவங்க பண்றாங்களாம். 48வது முற்றுவதல்ல அவங்களுக்கு உயிர் ஒரு மண்டலம் கரெக்டா பாருங்க, நீங்க கூட கரெக்டா யோசிக்காம ஒரு மண்டலம் படிச்சு அவங்க உயிர் அப்படியே கரெக்டா பிரிஞ்சிருக்கு. எவ்வளவு பெரிய சிறப்பா சொன்னாங்களா? 48வது இந்த அம்மா 48வது முற்றுவதல் பண்றாங்க அப்படின்னு அப்படியே எல்லாரும் மெய் செலுத்திட்டாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது உயிர் பிரிஞ்சதான். ரொம்ப சிறப்பு. நம்ம சாமிகிட்ட அதுதான், பெருமானே உனக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கும்போது எத்தனையோ பேர் படுத்த படுக்கே இறக்குறாங்கல்ல. எவ்வளவு பேர் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் இப்ப நீங்களாவது திருக்கோயிலுக்கு வரீங்க, உங்களுக்கு சாமி இந்த பணியை கொடுத்துருக்காரு, திருக்கோயிலுக்கு வரீங்க, திருமுறைகள் பாடுறீங்க, தினசரி உங்களுக்கு ஆனந்தம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் வீட்லயே உட்காந்துக்கிட்டு வீணா காலத்தை போய்கிட்டு எவ்வளவு பேர் வீணா காலத்தை போக்குறாங்க யோசிச்சு பாருங்க. அந்த விதத்துல நமக்கு சாமி எவ்வளவு இந்த பணியை கொடுத்துருக்காருன்னு யோசிச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட, ஒரு நாள் வராம விட்டோம்னா ஒரு நாள் தானே அப்படின்ட்டு அப்புறம் 1 வாரம் ஆகும், அப்புறம் 2 வாரம் ஆகும், அப்புறம் 1 மாசம், அப்புறம் ரொம்ப கீழே போயிடுவோம். அதெல்லாம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கும். திருக்கோயிலை விடக்கூடாது. தினசரி கோயில் போய்கிட்டே இருக்கணும், அடியார்களோட தினசரி இணங்கணும், தினசரி தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடியாருக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்னு யோசித்து பார்க்கணும். சாமிக்கு என்ன செஞ்சிருக்கோம், அடியார்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், இன்னைக்கு திருமுறை பாடியிருக்கோமா, இன்னைக்கு அனுஷ்டானம் பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் உட்காந்து நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு சொல்லுங்க பாப்போம். அத்தனை வேலையும் விட்டுறக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கடைபிடிக்க நமக்கு வேலைகள் கரெக்டா இருக்கும். குடும்ப அளவுக்கு இறைப்பணிக்கு அதிகமாக உங்களுடைய காலங்களை செலவிட வேண்டும். மற்றதை காட்டிலும் இறைப்பணிக்கு அதிக காலங்கள் செலவிடும். இப்ப சொற்பொழி 1.5 மணி நேரம் கேட்கீங்களா? 1.5 மணி நேரம் என்ன ஆகும்? சிவபெருமான் அக்கௌண்ட்ல கிரியேட் ஆகும். 1.5 மணி நேரம் இந்த உயிர் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு சிந்தனை வேற எங்கேயும் போகாது.
உங்களுக்கு வினைக்கு வேலை கிடையாது. வினை வந்து சுத்தமா வினைக்கு வேலை கிடையாதுல்ல. ஒரு சிந்தனை இங்க இருந்துச்சுன்னா வினை நம்மளை வந்து தாக்காது. அதுதான் வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் சிவபெருமானுடைய புகழை கற்றுக்கொண்டே இருங்கள். செவிகால் கேண்மீன்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்மீன். சரி, குங்குமத்தாலும் சந்தனத்தாலும் சமைத்த குழம்பு தானே என்ன திருநீற்று காப்பின் அழகு பெருகவும். சிவபெருமானுடைய திருநீற்றுடைய காப்பு அப்படி நெற்றியில பூசி அதனுடைய அழகு பொழியவும். எங்க கைலாயத்துல சுவாமி அப்படியா வந்திருக்காரு. உயர்ந்த 2 மலையை ஒத்த தோற்பரப்பில் அணிந்த குவளை பூமாலை. தோல் பக்கத்துல குவளை மலர் இருக்கான் சாமிக்கு. முதல்ல நேத்து பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஊமத்தம்பூ இருந்ததுன்னு பார்த்தோம். இப்ப தலையில கொன்றை மலரு, தாமரையில சுவாமி வீற்றிருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம். சிம்மாசனத்துல தாமரை மலர்களை சுவாமி 1000 இதழ் தாமரையில சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப எத்தனை மலர்கள்ல சாமி இருக்காரு பாருங்க. இதெல்லாம் இன்னொன்னு என்ன, முக்கியமான சிறப்பு மலர்களையா இருக்காரு. தாமரை சிறப்பு, கோவிலுக்கருங்கள பொங்கு தாமரை அதுலதான் வீற்றிருக்காரு. அதுக்குள்ள சிம்மாசனத்துல இருக்காரு. கொன்றை மலரை ஜடாமணியில் அணிஞ்சிருக்காரு. 2வது கோணை மலரை தோல் பரப்புல வச்சிருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா தும்பை பூ ரொம்ப அப்படி பாதம் மாதிரி இருக்கும். தும்பை பூ பார்த்துருக்கீங்களா, அந்த தேங்காய் பூமாங்க, அதை சிவபெருமான் விரும்பி சொல்றாரு. அதை அன்னைநாத சொல்றாரு, சிவபெருமான் அந்த பூவெல்லாம் சூடுவாரா, அந்த பூ சூடுவாரா அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு அன்னைநாதன். சலமருகு பூளை தும்பை அணிசேயே சரவண பவா முகுந்தன் மருகோனே பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே. இப்படி வர்றாரு என்ன. சலம் தண்ணி, அருகுனா அருகம்புல்லு, தும்பைனா தும்பை பூ, இதெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு முருகப்பெருமான சொல்றாரு. இதெல்லாம் சாமிக்கு இதெல்லாம் சிறப்பு மலர். அந்த அட்ட புஷ்பத்துல தும்பை வருது. தும்பை எடுத்து தும்பை முடித்த லேசா தான் இருக்கும். தேங்காய் பூம்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஆனா அதுதான் தும்பை. காகசி நம்ம எல்லாம் போய் பார்த்தோம்ல, அதேதான். அந்த மலர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அதெல்லாம் சிவபூஜைக்கு வச்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். தும்பை மலர் சாமிக்கு ரொம்ப உகந்த மலர். அது சர்வசாதாரணமா எல்லா இடத்துலயும் கிடக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி நாங்க இது தேங்காய் மாதிரி இருக்கணும் முன்னாடி பறிச்சு பறிச்சு தின்னுட்டு இருப்போம். தேங்காய் பூன்னதும் தேங்காய் மாதிரி இருக்கும் போலுக்க அப்படின்ட்டு பறிச்சு பறிச்சு சாப்பிட்டோம் ஒரு காலத்துல. சரி, ஆனா இப்பதான் தெரியுது அது சிவபெருமானுக்கு உகந்த மலர். சரி, பார்க்கடலில் பள்ளி கொண்ட விஷ்ணுவும் பிரம்மனும் தன்னொழி நியமித்து முடித்த நாள் இறுதி வரை அழிந்து விட, அவங்களும் ஒரு இறுதி காலம் வரையும் அவங்களாம் அழிந்து போக, முதுகெலும்பாகிய அங்க மாலைகளும் அவங்களெல்லாம் சாமி என்ன செய்வாரா, அங்க மாலைகளாக தரித்திருப்பார். வேற என்ன செய்வாரு, கண்டிகை மாலைகளும் மிகுந்து பெருகவும். கண்டிகை மாலை நிறைய இருக்குமா சிவபெருமான் கழுத்துல. அந்த மண்டையோடு மட்டும் அல்லாமல் ருத்ராஜ மாலை நிறைய இருக்குமா சாமியோடைய ஒவ்வொரு அங்கம் முழுவதும். அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் ஒவ்வொரு அடியார்களும் பாத்தீங்கன்னா வடநாட்டுல நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வடநாட்டுல சோழ நாட்டுல எல்லாம் போயிட்டீங்கன்னா 1000 ருத்ராஜம் அணிஞ்சிருப்பாங்க மாலையாகவே. நம்ம வெறும் 1000 ஒரு இதுல 108ன்னா இப்ப 10 மாலை போட்டா 1008 ஆச்சு அப்படின்னு நாம நினைப்போம். அவங்க 1008 மாலையவே அணியும் நினைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா கண்ணு மட்டும் தான் தெரியும், அத்தனை ருத்ராஜ மாலை போட்டிருப்பாங்க. சார் அதான் அவங்க நம்ம விக்கிரசுங்கிற ஐயா தான் போட்டிருப்பாங்க. அந்த ஐயா பேசவே மாட்டாங்க. அடியார்கள்லாம் ஒவ்வொரு நாள் கூப்பிட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் பேசுவாங்க. எல்லா அடியாரையும் வரவழைச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சு அன்னைக்கு தான் மௌனத்துல இருந்து கலந்து பேசுவாங்க. முன்னாடி அடிக்கடி வருவாங்க, இப்ப அவங்கள பார்க்கவே முடியறது இல்லை. 1000 மாலைய ஒண்ணு. 2வது அந்த மாலை என்ன செய்வாங்கன்னா போட்டுட்டு எல்லா அடியாரும் வர சொல்லுவாங்க. வர சொல்லி மாலையை ஒன்னா கழட்டி சுத்தி 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 சிவலிங்கமா ஆக்கிடுவாங்க. கழுத்துல போட்டிருக்க மாலையை சிவலிங்கமா ஆக்கி அதுல ஏதாவது மாலை வந்துருச்சுன்னா சரவணா அப்படின்னு எனக்கு போன் போடுவாங்க. அப்படின்னு போவேன், இந்த மாலையில வந்துருச்சு கொஞ்சம் கெட்டி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 மாலை எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் கெட்டி கெட்டி கொடுப்பேன் வாங்கி அப்படி சிவலிங்கமா சுத்தி அதுல திருநீட்டு பட்டைக்கு திருநீர் அப்படி பூச்சி விட்டுருவாங்க. பூசி அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்க அதாவது கும்பாபிஷேகம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது அப்படியே அணிஞ்சிட்டு போவாங்க. கோயிலுக்கு போகும்போதெல்லாம் 1008 மாலையை அணிஞ்சிட்டு தான் உள்ள போவாங்க. அது ஒரு வட்டம் சதுரகிரிக்கு போகணும்னு சொன்னாங்க. எங்க போனாங்க, சதுரகிரிக்கு போறவங்கன்னா எத்தனை பேர் ஊடல பாத்ரூம்லாம் போறாங்க.
இவர் கீழேயே எல்லாம் சாப்பிடவே மாட்டாரான். சாப்பிட்டா பாத்ரூம் போகிறோம், இவர் தண்ணி கூட குடிக்க மாட்டாரான். கீழே எல்லாம் முடிச்சுட்டு மேலே ஏறும்போது அப்படியே போயிட்டு அப்படியே வருவாங்க. பாத்ரூமே போக மாட்டாங்க. தண்ணி குடிச்சா தானே பாத்ரூம் போகும். யோசிச்சு பாருங்க. சதுரகிரி மேலே அவ்வளவு அது வந்து ஒரு மலையே சிவம் அப்படின்னு நினைச்சு அவங்க கழுத்துல மாலை செஞ்சு அப்படியே போயிட்டே இருக்கும். தண்ணியே குடிக்க மாட்டாங்க. நம்ம போயிட எத்தனை தடவை தண்ணி குடிச்சிட்டு போறோம். அப்பா தண்ணி பாட்டில் எங்க விற்கி? எல்லா இடத்துலயும் விற்கி. அங்கங்க தண்ணியை வாங்க வேண்டியது, குடிக்க வேண்டியது, அப்புறம் மோர் வாங்கி குடிக்க வேண்டியது, அப்புறம் பாத்ரூம் போக வேண்டியது, இப்படியே சதுரகிரி மலை மேலே நம்ம ஏறிக்கிட்டு பாருங்க. அப்படிதானே போய்கிட்டு இருக்கோம். அவங்க அந்த அளவுக்கு அந்த ஐயா ரொம்ப உறுதிப்பாடோட இருப்பாங்க. சரி. கண்டிகை மாலைகளும் மிகுந்து பெருகவும். அதனாலதான் மாணிக்கவாசகர் சொன்னாரு, மணியக்கு அணியுமரன் நஞ்சு மஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் தில்லை அந்நாள் திறத்து துணிய கருதுவது இன்றே துணி துறைவா நிறைபொன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே என்று மாணிக்கவாச பெருமான் சொல்றார். நிறைய நகை அணியன்னு நினைச்சா சிவபெருமானுக்கு ரொம்ப தள்ளி இருப்போம். யார் ருத்ராஜம் அதிகமா அணிகிறாங்களோ அவங்க சிவபெருமானுக்கு ரொம்ப பக்கத்துல இருப்பாங்க. நம்ம அயலவரா இருக்கணுமா அண்மையா இருக்கணுமான்னு நாம தான் முடிவு பண்ணிக்கணும். அப்படித்தானே? நிறைய முடிஞ்ச அளவுக்கு ருத்ராஜ மாலைகள்லாம் நிறைய அணிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அதுதான் அணிகலன், நமக்கு அதுதான் ஆபரணம். அதை விடுத்து நம்ம வேற எதையும் அணியணும்னு நினைக்கவே கூடாது. எத்தனை பேர் இன்னும் மோதிரம் போட மாட்டாங்க, எதுவுமே அணிய மாட்டாங்க. நீங்க அடியாரெல்லாம் பாருங்க, இந்த தங்கத்துல போட்டு இது பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. சிவபெருமானுக்கு போட்டு அழகு பார்ப்பாங்க. சிவபெருமானுக்கு தங்கத்துல கிரீடம் அணியணும், சிவலிங்கத்துக்கு தங்கத்துல இது திருவாச்சி செய்யணும், சாமிக்கு நாகாபரணம் தங்கத்துல செய்யணும், இப்படின்னு ரூபாயெல்லாம் சேர்த்து வச்சு சாமிக்கும் அடியார்களுக்கும் கொடுப்பாங்க. அடியார்கள் மக்களுடைய எண்ணமே அதுதான். எதையுமே தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவங்கதான் உண்மையான அடியார் பெருமாள். தனக்குன்னு எதுவுமே எல்லாமே அடியார்களுக்கும் சாமிக்கும் தான். நாம சேர்த்து வைத்த செல்வம்னா யாருக்கு போய் சேரணும்? அடியார்களுக்கும் போய் சேரணும். அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் போய் சேரணும். சரி. அப்படி அறையினிடத்து புலித்தோளும் உடைவாளும் நெருங்கிய வீர சொக்கம் சிறந்து விளங்கவும் நின்பால் வணங்குவார் ஐம்புலன்களை தன் வசப்படுத்தி அவர் உள்ளத்து அரியனவென்ற எண்ணும் மேலான பலத்தை கொடுத்து எல்லா பாசங்களையும் கொடுத்து இருவினையும் நீக்கி அருள் என்று இறப்பன போர் பரிபுறமும் பரல்கள் பொறுகின்ற வீரக்கடல்கள் இரண்டு பாதங்களிலும் பற்றி ஏற்றவும் பொழிந்து விடும். சாமியுடைய ரெண்டு திருவடியும் எதுக்காக சாமி அந்த திருவடியை வச்சிருக்காரு அப்படின்னா, சொல்றாரு, ஐம்புலன்கள் தன் வசப்படுத்தி அடியார்களுடைய ஐம்புலன்களை சாமி வாங்கிக்கிட்டு, இப்ப நம்ம எதனால பிறவி எடுக்கிறோம்? இந்த ஐம்புலன்களை சிக்கி தவிக்கிறதுனாலதான் நம்ம பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐம்புல வேடரை அயந்தனை வளர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்து விட்டு மலமாயி தன்னோட வல்வினை என்றேன்னு சொல்றாருல, பாட்டுல சொல்றாருல. சாமி வந்து ராஜா, நாமெல்லாம் இளவரசர்கள், உயிர்கள் எல்லாம் இளவரசர்கள். நாம என்ன செய்யறோம்? வேடுவர்களோட போய் சேர்ந்துடுறோம். அரண்மனையை விட்டுட்டு எங்க வந்து வேடுவர்களோடு சேர்ந்து அங்க இருக்கிறவங்களோடு சேர்ந்து இருந்தோம்னா நமக்கு அந்த புத்தி தானே வரும். அதனால சுவாமி வர்றாராம். ராஜா வந்து, எப்பா நீ வந்து அரண்மனையில இருக்க வேண்டியப்பா வா அப்படின்னு சுவாமி நம்மளை அழைக்கிறார். ஆனா இந்த உயிரானது என்ன செய்ய மாட்டேங்கி, கேட்க மாட்டேங்கி. இளவரசரா இருக்க வேண்டியவங்க நாம் எங்கே இரும் இந்த ஐம்புல வேடருக்கு மயங்கி இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரண்மனை கூப்பிட்டா போக மாட்டேங்கிறோம். சாமி வாவான்னு அழைக்கிறாரு, நம்ம ஆவியை வற்புறுத்துறாரு. நம்ம ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திறந்தடிக்கையில் விளையாதவனு வற்புறுத்துறாரு. ஆனாலும் நம்மளால என்ன செய்ய முடியல, போக முடியல. சிவபெருமானே வந்து கூப்பிடுறாரு, நூல்களை சொல்லி வச்சு கூப்பிடுறாரு. பாப்போம் சாமி, நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல, பாப்போம் அப்படின்னு சாமிக்கே என்ன செய்யறோம், டிவிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். யோசிச்சு பாருங்க, சாமிக்கே டிவிக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அவர் கூப்பிட்டாலும் நம்ம என்ன செய்யற, போக தயாரா இல்லை. அப்படி ஐம்புலன்கள் தன் வசப்படுத்தி அவன் அருள் அரியனவென்று மேலான பலத்தை கொடுத்து எல்லா பாசங்களையும் கெடுத்து இருவனையும் கெடுத்து சிவபெருமான் என்ன செய்யறாரு, ஆட்கொள்வதற்கு தயாரா இருக்கு. வீர கலர்கள் இரண்டு பாதங்களிலும் பற்றி ஏற்றவும் பொழிந்து விளங்கும். சாமியுடைய திருவடி அப்படி விளங்குதான். இருவினையை கெடுக்கிறது போல சாமியுடைய பாதங்கள் அங்கே விளங்கி தோன்றுது. நமக்கு இந்த ரெண்டு வினை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிறவி வர மாட்டோம். ஒன்று நல்வினை, மற்றொன்று இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.
அப்படி இந்த இறைவனையும் இறைவனையும் கெடுத்து நம்மை ஆட்கொள்வதற்காக சுவாமி அந்த 2 பாதங்களை வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. எழுந்தருளி இருக்கும் விமலனாகிய சிவபெருமான் சன்னதியில் வெள்ளிய விடையேறும் விளங்கி இருக்கும். அவ்விடையேற்றின் பக்கத்தில் தந்தை முதலிய பசுக்கள் விரும்பி இருக்கும். எப்பயுமே சாமிக்கு பக்கத்துல விமலனாகிய சிவபெருமான் சன்னதியில் வெள்ளிய விடையேறும் விளக்கி இருக்கும். விடைன்னா சாமி எழுந்திருக்காங்க விடை. அது கீழே எப்பயுமே ஒரு 5 பசுக்கள் இருக்குமா. அந்த சிற்றையிற்கு இறங்கி பிறக்கும்படி செய்தலால் அழகினையுடைய பார்க்கடலில் பிறந்து உலகத்தில் வாழ்வார்க்கு பரமின் அருள்படி துன்பங்களை கெடுத்து வரங்களை கொடுக்கும். அந்த விடைக்கு பக்கத்துல நத்தை முதலாகிய பசுக்கள் விரும்பி இருக்கும். முதல்ல அந்த 5 பசுக்கள் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். என்னென்ன பசுன்னு சொன்னோம்? நத்தை, சுபத்திரை, சுசீலை, சுமனை, சுரபி என்று 5 பசுக்கள். 5 வகை பசுக்கள் இருக்கும் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த 5 பசுக்களும் என்ன நிறத்துல இருக்கும் அப்படின்னா, நத்தை கபில நிறமும், சுபத்திரை கருமை நிறமும், சுரபி அழகிய வெண்மை நிறமும், சுசிலை சுந்தரமான தூமிர நிறம், தூமிரம்னா பழுப்பு நிறம்னு அர்த்தம், பழுப்பு நிறமும், சுவனை தாமிர நிறமும் என்று நிச்சயித்து அதன் தன் பெயரை சொல்லி பூஜை செய்து அவற்றில் உண்டான பால், தயிர், நெய், கோமயம், கோசலம், கோரோசனை ஆகிய 6 பொருளையும் வரதனாகிய சிவபெருமானுக்கு என்றும் அபிஷேகம் செய்வதற்காக அந்த பஞ்ச வசுக்கள் சிவபெருமானுடைய அறவிடைக்கு கீழே இருக்கும். இந்த 5 பசுக்கள் எப்பயுமே கைலாயத்துல சிவபெருமான் விடைவாகத்துல இருக்காரா, அந்த அறவிடை அதை தாங்கியிருக்கா, அந்த பசுக்களுக்கு கீழே இந்த பஞ்ச பசுக்கள் இருக்கும். நந்தை, அடுத்து சுபத்திரை, சுரபி, சுசீலை, சுவனை என்கின்ற 5 பசு. ஒவ்வொன்றும் அது நிறத்துல இருக்கும். அந்த நிறத்துல இருந்தாலும் அது எதுக்கு கொடுக்கும்? பால், தயிர், நெய், கோசலம், கோமியம். அது போக கோரோசனை. இது எல்லாமே எதுக்காகனா சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்காக. அதனாலதான் பசுக்கள்ல எல்லா தெய்வமும் விளங்கி தோன்றுவார்கள். இப்ப அதை சொல்ல போறாங்க. பசுக்கள்ல யார் யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னு இப்ப சொல்ல போறாங்க. இப்ப அப்படி சொல்லிட்டு பிரம்மனும் திருமாலும் அப்பசுக்களின் கொம்பின் அடியில் விளங்கி வாழ்வார்கள். இப்ப யார் யாரு எங்க இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பசுக்கள்ல கொம்புல யார் இருப்பா? பிரம்மா. பிரம்மாவும் திருமாலும் பசுக்களின் கொம்பின் அடியில் விளங்கி வாழ்வார்கள். கோதாவரி முதலிய தீர்த்தங்கள் இயங்குதினை நிலைத்தனையாகிய உயிர்களும் கொம்பு நுனியில் கூடி நிற்கும். இப்ப இயங்குதினை அப்படின்னா பறவைகள், விலங்குகள் போன்ற உயிர்கள். நிலைத்தனை அப்படின்னா இது புல், பூண்டு, செடி, கொடி போன்ற திணைகள் எல்லாம். அது மட்டும் இல்ல பல உயிர்களும் கொம்பினுடைய நுனியில இருக்கும். உயிர்கள் எல்லாம் எங்க இருக்கும்? அந்த பசுக்களுடைய கொம்பு நுனியில. பிரம்மா திருமால் எங்க இருப்பாங்க? அந்த பசுக்களுடைய கொம்பின் அடியில். மேலான சிரத்தின் சிவபெருமானும் அந்த இதுல சிரசுல சுவாமி விளங்கி தோன்றுவார். அதனாலதான் நந்தியுடைய கொம்புகளின் இரு நடுவுல நம்ம பிரதோஷ காலத்துல நம்ம வழிபாடு செய்யறோம். அங்கதான் சிவபெருமான் விலகி தோன்றுவார். பிரதோஷ காலத்துல சிவபெருமான் அங்கதான் நடனம் ஆடுவார். எங்க? அந்த கொம்புகளுக்கு இரு நடுவு இடையே சிவபெருமான் நடனம் ஆடி எல்லா தேவரும் காண வருவாங்க அந்த நடனத்தை. அப்போ திருமாலுடைய கோயில் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? திரை போட்டுருவாங்க. திருமால் கோயில் மட்டும் இல்லை, அந்த நேரத்துல எல்லா கோயிலுமே திரை போடணும். சிவன் கோயில்ல மட்டும்தான் திரை இல்லாம இருக்கும். மற்ற எல்லா இடத்துலையுமே திரை போட்டுரும். அந்த நேரத்துல சுவாமி எங்க இருப்பாரு? இங்கதான் இருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்லணும்? மந்திரம் சொல்லுங்க பாப்போம். அரகர மகாதேவா என்று அழைக்கிறேன் அப்படின்னு தான் அந்த நூல்களை சொல்லப்படும். ஏன்னா அந்த நேரத்துல திருமுறைகள் பாடணும். சிலர் பார்த்தீங்கன்னா நந்தி பெருமான்னு சொல்லி வேற ஏதோ பாட்டெல்லாம் பாடுறாங்க. அந்த பாட்டெல்லாம் பாடக்கூடாது. திருமுறைகள் பாடுறது தான் பாடணும். சொந்தமா கற்பனை பண்ணிலாம் எழுதி எதுலையோ நூல்கள்லாம் எடுத்து எழுதி பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாடக்கூடாது. திருமுறை பாடல்கள் தான் பாடணும். அது நீங்க இப்படி பாடுறீங்களா அப்படின்னு தெரியல. பாடல் பாடினா திருமுறைகள் தான் பாடணும். அது எந்த பாட்டு? அது நம்ம திருமுறைகள் வரலையே.
ஆமா அது அவங்க படிச்சாங்க. சரி படிச்சுக்கலாம் சிவபெருமான். அது வந்து பொது பாடல். அது வந்து சிவாக்கியர் பாடல் மாதிரி தெரியுது நீங்க சொல்றது. சிவவாக்கியர் பாடல் ஆமா. சரி பார்த்துக்கோ உங்களுக்கு எது மன திருப்தியா இருக்கும் குடும்ப அளவுக்கு திருமுறைகள் பாடுவதுதான் சரி. என்ன பாட்டு என்ன பிரதோஷ பாடலும் போட்டிருக்கோம். அதாவது பிரதோஷ பாடல்னு நிறைய பாடல்லாம் போடுறாங்க சுவா. நம்ம வந்து திருமுறைகள் பாடுறதுதான் சிறப்பு. இப்ப கவர்மெண்ட் சீல் அடிச்ச நோட்டு இருக்குல்ல, ப்ரோ நோட்டும் இருக்கு, கவர்மெண்ட் சீல் அடிச்ச நோட்டும் இருக்கு. இப்ப நீங்க ப்ரோ நோட்டை கொண்டு போய் கொடுத்து நீங்க ஜாமான் வாங்க பார்ப்போம். என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தாளுகளுக்கு தான் கொடுத்துக்கிறோம் அப்படி கவர்மெண்ட் சீல் அடிச்ச நோட்டை டக்குன்னு வாங்கி உடனே என்ன செய்வாங்க, பொருளை கொடுப்பாங்க விடுவாங்க. அப்படி கவர்மெண்ட் சீல் அடிச்ச நோட்டு திருமுறைகள். சிவருமானால் கைப்பட எழுதிய நூல் எது? பன்னிரு திருமுறைகள். திருமுறைகள் தான் நமக்கு மேலான நிலையை கொடுக்கும். திருமுறைகளுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஞானசமுத்திரே சொல்றாரு, பாலனாம் விருத்தனம் பசுபதி தானம் பண்டு வெம்கூற்றை அடியவருக்கு அருளும் காரணம் எனதுரை தனதுரையா சொல்லி சொல்றாரு பாருங்க. பாலனாம் விருத்தனம் பசுபதி தானம் பண்டு வெம்கூற்றை உதைத்து அடியவருக்கு அருளும் காரணம் எனதுரை. அப்ப அருளிய பாடல்லாம் யாரு அருளினது? சிவபெருமான் பாடியது. அவங்களுக்குள்ள வந்து பாடினது சாமி. இவங்க வாயதான் அசைக்கிறாங்க, எல்லாமே சாமி தான் உள்ள இருந்து பாட வைக்கிறாங்க. எல்லாமே சிவபெருமானுடைய அருள்நாள் வந்ததுனால இறைவன் நமக்கு மிகப்பெரிய கொடையாக கொடுத்தது எதுவென்று கேட்டால் திருமுறைகள். திருமுறைகள் அது மாதிரி வர ஞாயிற்றுக்கிழமை எல்லா அடியாரும் முற்றோதலுக்கு வந்துடணும். நம்ம சம்சா விற்கிறாங்களா அந்த சிவா பெருமாள்பட்டி எல்லாரும் காலையில் இங்கே 8:30 மணிக்கு வந்துருங்க சார். போய் 9 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அதுதானா இங்கே ஆட்டோவுக்கு வந்துடுங்க. எல்லாம் வந்துடலாமா? எல்லாம் திருவாசம் முற்றோதல். என்ன எப்படி பார்க்கீங்க? ஏன் சார் வந்திருக்காங்களா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மற்றவங்க வந்துடுங்க. சதனா எல்லாரும் காலை 8:30 மணிக்கு வந்துடுங்க. என்ன சார் சந்திரசோ எல்லாத்தையும் சொல்லிடுங்க. சந்திரசோ அப்புறம் அவங்க ஈஸ்வரிசோ எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஒரு 50 பேர் ஏதாவது வரணும்னு எதிர்பார்க்காங்க. நம்ம அந்த அளவுக்கு கூட்டத்தை காட்டணும். எல்லாரையும் கூப்பிடணும், எல்லா அடியாரையும் அழைச்சிடணும். என்ன முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் எல்லா அடியாரும் பார்த்து சொல்லுங்க. சரிதானா? எல்லாரும் அழைச்சிடணும். அவங்க நம்ம ஒரு பிச்சைமணி சுவா, வைரமுத்து சுவா எல்லாரும் குடும்பம் போய் படிச்சுட்டு வந்துடும். சரிதானா? இடம் இருக்கு, அடியில் போய் பாயிட்டு வந்துட்டேன் நேற்று போய் வீட்டை. 50 பேர் தாராளமாக உட்காரோம் அவங்க வீட்டில். அதனால் சிறப்பாக போய் நாம் பாயிட்டோம். திருவள்ளுவரில் சாமியுடைய திருவள்ளுவரால் போய் பாயிட்டோம். சரி, அதாவது முற்றோதலா எங்க அப்படின்னு அந்த ஆர்வத்தோட கேட்பீங்கன்னு பார்த்தேன். முற்றோதலா ஞாயிற்றுக்கிழமையா அப்படிங்கிற மாதிரியே இல்ல சொல்றேன். பொதுவான அவ்வளவு எங்க படிக்கணும் எத்தனை மணிக்கு அப்படின்னு ஆர்வமா கேட்பாங்க பார்த்தேன். எல்லாருக்கும் ஆர்வம். சரி அவ்வளோதான். சரி சரி. இன்னைக்கு ஒரு இடத்துல போய் எல்லாம் போய் முற்றோதல் பண்ணோம். திடீர்னு பேக் பண்ணி அனுப்பி விட்டாங்க. எல்லாம் போய் அங்கே போய் முடிச்சுட்டு வந்தாச்சு. சரி சாமி திருவருள். சரி அதனால ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே என்ன செஞ்சிருங்க. சரிதானா? சரி இன்னைக்கு ஒரு இடத்துல திடீர் நமக்கே தெரியாது, இவங்க எல்லாம் போனா அங்க போய் இவங்க எல்லாம் இருக்காங்க. திடீர் ஏற்பாடு இது வந்து அங்க சத்திரப்பட்டில இருந்து ஆள் வராங்கன்னு சொல்லி அவங்க வரல. ஏன் சுவா சரி இருக்கட்டும். இன்னைக்கு திடீர் ஏற்பாடு, ஆள் வரலன்னு சொல்லி நம்ம அடியார் எல்லாம் போயிருக்காங்க. அடியார் நம்ம மதியம் தான் போனேன், போய் அப்படியே முடிச்சுட்டாங்க. அங்க இதுல நம்ம பன்னிமட்டி கிட்ட இல்ல சார். அதாவது நானே மதியம் தான் போனேன்னு சொல்லல, இவங்க எல்லாம் போய் படிச்சுக்கிட்டாங்க. கடைசி நேரத்தை நான் அடியே போனேன். கடைசி ஒரு 5-6 பதியும் படிச்சிருப்பாங்க. அதான் எல்லாம் இவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. ஆள் இல்லைன்னு சொல்லி 5 பேர் வந்திருக்காங்க. 5 பேர் வந்திருக்காங்க. அப்போ 20 பேருக்கு அவங்க சாப்பாடு திட்டிருப்பாங்க உங்களுக்கு. எல்லா அடியும் வரட்டும் அப்படின்னு சொல்லி திடீர்னு எல்லாம் அவங்களாம் போயிருக்காங்க. நான் அடியும் எனக்கு போன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. 25 தடவை போன் போட்டாங்க. வேலையும் முடிக்கணும், அதுக்கப்புறம் பூவும் கட்டணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அடியும் போய். சரி ரைட்டு. சரி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை போய் திருப்தியா எல்லாரும் நிம்மதியா உட்காந்து பாடிட்டு வரும். சரிதானா? சாமி நமக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாரு. இது என்னன்னா இன்னொரு வாய்ப்பு கொடுக்க போறாரு. அவ்வளவுதானே.
அவர் கொடுக்கறதுக்கு குறைவே கிடையாது. குறைவில்லா நிறைய கோதில்லா அமுது சாமி. அதனால திருமணம் பாடுறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கணும். பெருமானுடைய புகழை பாடுறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பிறவியில் நமக்கு கிடைச்சிருக்கேன், ஒரு எழுத்தை கூட விடக்கூடாது. முதல்ல இருந்தே படிக்கணுங்கிற ஆர்வம் வரணும். கூடால போய் படிக்கணுங்கிற இது முதல்ல இருந்தே பாடணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு ரொம்ப மிகுந்து எழணும். சரி, அதே மாதிரி அன்னைக்கு சிதம்பரத்துல எல்லாருமே ஆர்வமா உட்காந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே உட்காந்து யாருமே பாடினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ரெண்டாவது கார்குழம்பு நுனியில் நாகர்கள் குடிவார்கள். அதாவது கார்குழம்பு நுனியில்னா அந்த பசுக்களுடைய காலில் நகருக்கு வரீங்க, நகருக்கு பார்த்தீங்கன்னா நகத்தினுடைய நுனியில நாகர்கள் எல்லாம் குடியிருப்பாங்க. என்ன அக்குழம்பு நடுவில் கந்தர்வர்கள் தங்கியிருப்பார்கள். தேவர்களுக்கு கூடிய கந்தர்வர்கள்லாம் அங்க தங்கியிருப்பார்கள். அக்குழம்பின் மேலிடத்தில் அரம்பியர்கள் நடனம் ஆடுவாங்க பாருங்க, அரம்பியர்கள்லாம் அங்கு வாழ்வார்கள். முதுகிடத்தில் உருத்திரரும் சந்துகள் தோறும் அட்ட வசுக்களும், அதை சுற்றி இருக்கிற இடத்துல பூராமே அட்ட வசுக்கள் சுற்றி இருப்பாங்க. முதுகுல உருத்திரரும் அதை சுற்றி அட்ட வசுக்களும் வாழ்வார்கள். உயர்ந்து பருத்தவரை பரப்பில் பிதிர் தேவதைகளும் அந்த 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 சந்துக்கள் தோறும் அந்த முதுகு கொஞ்சம் மேல பிதிர் தேவதைகள்லாம் இருப்பார்கள். யோனியின் சத்த யோனியில அது யோனின்னு புரியுது உங்களுக்கு? யோனி அந்த பிறப்பிட இருக்கு பாருங்க, அங்க யார் இருப்பாங்க அப்படின்னா சட்ட மாதர்கள் எல்லாம் இருப்பாங்க. பசுக்களுடைய யோனியில சத்த மாதர்கள் எல்லாம் இருப்பார்கள். குதமாகிய அபானத்தில் திரும்புகளும் வாளில் நாகாதி அதிபர்களும், அதனுடைய வாள்ல நாக அதிபர்கள் எல்லாம் இருப்பாங்க. கூலியுள்ள வாழு ரோமத்தில் ஆத்திகன் விளங்கி இருப்பான். கோசலத்தில் ஆகாய கங்கை பொருந்தும். கோசலம்னா எது தெரியுதா? கோமியம், ஆகாய கங்கை. அதனாலதான் கோமியம் ரொம்ப சிறப்பு. பசியினுடைய கோமியத்தை எடுத்து ஏன் தெளிச்சு இது சுத்திப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னா அது ஆகாய கங்கையாக நாம் பாவிக்க வேண்டும். இப்ப ஏதாவது துஷ்டின்னா என்ன செய்யறாங்க? கோமியம் தெளிச்சு தானே உள்ள போக சொல்றாங்க. பார்த்தீங்களா? என்ன காரணம்? அது ஆகாய கங்கை. இந்த ஆகாய கங்கை எங்க இருக்கும் அப்படின்னா சிவபெருமானுடைய திருமுடியில இருக்கும். அங்க ஆகாய கங்கை வர வைக்கிறதுக்கு தான் பகீரதன் ரொம்ப கஷ்டப்பட்டார். தன்னுடைய முன்னோர்கள்லாம் எங்க இருக்காருன்னு சொல்லி வசிஷ்ட முனிவர்கிட்ட கேட்க அவர் சொன்னாரு, எப்பா உன் பாட்டனார் திலீப சக்கரவர்த்தி, அவருக்கு 60,000 பிள்ளைகள், அந்த 60,000 பேர் நரகத்துல இருக்காங்க அப்படின்னதும், என்ன சாமி இப்படி சொல்றீங்க, அவங்க எல்லாம் நற்கதி அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு பகீரதன். அப்போ அவர் சொன்னாரு, எப்பா அந்த 60,000 பேர் மேலையும் கங்கை பாஞ்சா அவங்க நற்கதி அடைவாங்கன்னு சொன்னதும் உடனே இவர் என்ன பண்ணாரு, 10,000 ஆண்டு தவம் செஞ்சார். கங்கை வந்தது. மகனே உனக்கு என்ன வேணும்னு கேளுனாரு. உடனே ஆகாய கங்கை என்னுடைய பாட்னார்கள் 60,000 பேர் மேல பாயணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அதுக்கு சொன்னது, இப்ப நான் வர்ற வேகத்தெல்லாம் இந்த பூமி தாங்காது, நான் அவ்வளவு வேகத்துல வருவேன் அப்படின்னதும், நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய் அப்படின்னு கங்கை சொல்ல மறுபடியும் ஒரு 10,000 ஆண்டு தவம் செய்யறான். 10,000 ஆண்டுன்னா அவங்களுக்கு எளிமையா போயிடும். கண்ணை மூடுனாலே 10,000 ஆண்டு ஓடிடும். இப்ப நம்மளே கண்ணை மூடி முழிக்கக்கூடிய விடிஞ்சிருதா? கண்ணை மூடி முழிக்கலே விடிஞ்சிருது பார்த்தீங்களா? அவங்க மூடி முழிக்கலாம் ஆண்டுகள் ஓடிடும். 10,000 ஆண்டுகள்ங்கிறது சர்வசாதாரணம். உடனே சாமி மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேளுனாரு. உடனே அவர் சொன்னாரு, சாமி என்னுடைய பாட்னார்கள் 60,000 பேரும் நரகத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் மேல ஆகாய கங்கை பாய வேண்டும் அப்படின்னு கேட்டதும் உடனே சரிப்பா நீ வர சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் 10,000 ஆண்டு தவம் செஞ்சாரு. ஆகாய எங்க வேகமா வந்ததான். ஆர்த்த கங்கை அடக்கும் வாட்போக்கி என்று சொல்வதற்கு எனக்கு அப்படி வேகமா அந்த கங்கை சிவபெருமானை பார்த்து அப்படி தாழ்ந்துருச்சான். யார் சொல்றான்? மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. வெள்ளம் வெள்ளம் போல வந்ததான் கங்கை. வெள்ளம் தாள் விரிசடையாய் விடையாய் பின்னோர் பெருமானே என கேட்டு வேகமாக வந்த கங்கை சிவபெருமானை பார்த்ததும் தாழ்ந்துருச்சு. உடனே சாமி என்ன பண்ணாரு, அப்படி கங்கையை தூக்கி எதுல வச்சுட்டாரு? அலையில வச்சுட்டாரு. இது இறைவனுடைய பேராற்றலை குறிக்கும். சிவபெருமானுடைய என் குணத்துல ஒன்று பேராற்றல். தன்வயத்தினாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், தூய உடம்பினாதல், முற்றும் உணர்தல், பேராற்றல், பேரறிவு, வரம்பில் இன்பமுடைமை என்கின்ற 8 குணத்துல ஒன்று பேராற்றல். சாமி அந்த ஆகாய கங்கி தூக்கி தலையில் வைத்தது அவனுடைய
பேராற்றலை புரிஞ்சுச்சா? மற்ற யாராவது அப்படி செய்ய முடியுமா? முடியாது. இது இறைவனுடைய எல்லையில்லாத கருணை வர. ஏன்னா அப்படி இப்ப ஆகாய கங்கை வேகமா வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா உலகத்தையும் என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும். சாமி அப்படிலாம் விடாம அதுல ஒரு முடியை மட்டும் எடுத்து கீழே விட்டுருக்கானா. அதுதான் வற்றாத ஜீவநதி கங்கை. காசிக்கு போறோம்ல, அங்க கங்கை வற்றவே வற்றாது. கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு தான் இருக்குமே ஒழிய வற்றவே வற்றாது. இன்னைக்குமே கங்கை வற்றுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது வத்திருச்சுன்னா உலகம் அழிய போகுதுன்னு அர்த்தம். கங்கை வற்றாது. சாமி வற்றாம தான் என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கு. வயிற்றில் காருகபத்தியமும், அதோடைய வயிற்றுல காருகபத்தியமும், இதயத்தில் ஆகாவணியமும், முகத்தில் தட்சிணாக்கினியும், அந்த 3 வகை எரி இருக்கு பார்த்தீங்களா, அது 3 வகை எரியும் அவருடைய வயிற்றுல இருக்கும். இது பசுக்களுடைய வயிற்றில் இருக்கும். காருகபத்தியம் இதயத்திலும், வயிற்றில் காருகபத்தியும், இதயத்தில் ஆகாவணியும், முகத்தில் தட்சிணாக்கினியும், 3 அக்னியும் பொருந்தும். கடினமான எலும்பினிடத்து உடலில் பொருந்திய சுக்கிலனிடத்தும் யாக தொழிலின் முழுமையும் பொருந்தும். எல்லா அங்கங்கள் தோறும் கலங்கா நிலையுள்ள கற்புடைய மடவார்கள் பொருந்தியிருப்பார்கள். எல்லா அங்கத்திலையும் கற்புடைய மடவார்கள் மாதர்களாகிய பெண்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் விளங்கி தோன்றுவார்களாம். எத்தனையோ கற்பு கரசிகள் எல்லாம் நிறைய இருக்காங்க. கற்புடைய மடவார்கள் பொருந்தி இருப்பார்கள். ஆதலால் இம்முறவியை தியானம் செய்து, இவ்வளவு சொல்லியிருக்காரு. பசுக்கள்ல யார் யாரெல்லாம் இருப்பார் அப்படின்னு. அப்பசுக்களை மேய்க்கினும் ஆசை மிகுந்த அழகிய கையில் உள்ள புனமுருங்க கோளால் வருந்து நீங்க மெல்ல ஒற்றி ஒற்றி பொருந்தாமல் எரிந்து. இதை என்ன சொல்றேன்னு முக்கியமா இருந்துச்சா. இப்ப இந்த பசுக்களை மேய்ப்பது சாதாரண விஷயம் கிடையாது. சண்டீஸ் நாயனார் என்ன பண்ணாரு, முதல்ல அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு மாடை மேய்ச்சிட்டு இருந்தான். ஒரே அடின்னு அடிச்சான். இங்க கொடுப்பான் நல்லா சேர்ந்தப்போ, இப்படியா மாடை போட்டு அடிக்கிறது அப்படின்னு அவன் குச்சியை வாங்கிட்டு இவர் அன்பாலே என்ன பண்ணாரு, மாடுகளை வைத்தார். அதை நல்ல இலைகளை பறிச்சு சாப்பிட வைத்தார். நல்ல தண்ணீரை குடிக்க வைத்தார். எதையும் எந்த ஒரு உயிரையுமே அன்பால சொன்னா அந்த உயிர் கட்டுக்கும். அன்பு இல்லைன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அடி பண்ணிக்க மாட்டாங்க. சிவபெருமானே அன்புக்கு தான் என்ன செய்வாரு, இப்ப நாமளும் என்ன செய்வோம், ஒரு அடாவடியை பார்த்துட்டு நம்ம நம்ம அவங்களுக்கு அன்பா இருப்போமா? என்ன பேசிட்டான் நீ ராஸ்கல், அவன் விடிய விடிய அவனை நினைச்சு நினைச்சு இப்படி பேசி விட்டானே அவன் அப்படின்னு அவனை நினைச்சு நினைச்சு என்ன சொல்லுவோம், யோசிச்சோம். மாட்டை என்ன அடி அடிக்கிறாங்க, அது ஒரு உயிர் தான். அது வினை காரணமாக தான் மாடா பிறப்பாங்க. என்ன அடி அடிக்கிறாங்க. எந்த பிறவின்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் துன்பம் தான். அதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் ஞானிகள்லாம் பிறவாமை வேண்டும்னு கேட்டாங்க. மாட்டை என்ன அடி அடிக்கிறாங்க, ஆட்டை என்ன அடி அடிக்கிறாங்க, மனுஷனையே என்ன அடி அடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு வீட்டுல சண்டை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நடக்கும் தெரியுமா? ஒரே சவுண்டா கேட்கும். கதவு மூடிக்கிட்டு உள்ள இருந்து பாத்திரம் சவுண்டா கேட்கும். நம்ம கூட பாத்திரம் கூட விற்கிறாங்களோன்னு பார்த்தா உள்ள அடிமுடி சண்டை முடிய முடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வீட்டுல அடின்னு பார்த்தேன். தச்சேரா முதல்ல அமைதியா இருந்துச்சு. ஒருத்த வீட்டுல போய் கதவை தட்டிட்டே இருந்தேன். அவன் திறக்கிற மாதிரி இல்ல, படாது திறந்தா உள்ள 2 பேரும் முடிய பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாத்திரம் பறக்குது உள்ள ஓட்டும். இது உங்களுக்கு இப்படிலாம் இருக்கு நாட்டுல. எத்தனை பேரு கணவன் மனைக்குள்ள எவ்வளவு சண்டை வருது தெரியுமா உங்களுக்கு? அது இல்ல, எனக்கு எனக்கு எதுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டேன், வாங்க வாங்க வாங்க. நம்ம போய் எங்க சண்டை மாட்டோம், அங்க எல்லாரும் கலங்க அப்படி இல்லை. அவங்க எல்லாம் சண்டை நிறுத்துறாங்க. அடே நம்ம தான் போய் ரூல்ஸ் போய் தடுத்துருக்கோம். நமக்கு வீரம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூப்பிட்டு எல்லாரும் இது என்னன்னு கலங்க அப்படின்னு அவங்க எல்லாம் போய் பிரிச்சு விட்டாங்க. எப்படி வேகமா போனேன், இப்படி புரியிட்டேன், அவ்வளவுதான். அப்படி எத்தனை பேருக்கு சண்டையை விலைக்கு விட்டு அடி வந்தது தெரியுமா உங்களுக்கு? அச்சகுளத்துல நம்ம அடியாரு சந்தனசிவம் விலைக்கு விட போயிருக்காரு. அவருக்கு கண்ணுல குத்தி ஆழ்த்துல போய் அட்மிட் ஆயிட்டாரு. அது ஆடுறதுக்கு 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு.
விலைக்கு விடுறவங்களுக்கு அடி. அவனுக்கு கூட கம்மியா தான் அடி இருக்கும். விலைக்கு விடுற அளவுக்கு தான் ரொம்ப அடி விடுவோம். அதுதான் ரொம்ப இதா இருக்கு. சரி அதெல்லாம் பார்த்தேன், பக்கத்துல இருக்கவங்கள கூப்பிட்டு ஏதாவது பார்த்து விலைக்கு விடுங்கப்பா அப்படின்னு. சரி என்ன பண்ண, சரி ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால அந்த இடத்துல ஏதாவது ஒரு அட்டுழியம் ஏதாவது நடந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால பணம் இல்லைனாலும் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லியாவது என்ன செஞ்சணும், விளக்க பார்க்கணும். அதுவும் முடியலையா, இறைவன்ட்ட வேண்டிக்கணும். பெருமானே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, நீ தான் பார்த்து ஏதாவது செய்யணும், கடவுள்கிட்டையாவது வேண்டணும். இது மூணுமே இல்லைன்னா நம்மளை கண்டிப்பா நரக தண்டனை கண்டிப்பா நரகம் கண்டிப்பா உண்டு. ஒரு ஞானி போய்கிட்டு இருந்தாரு, மேனு கத்திச்சு, ஆடை வெட்ட போனாங்க. இவர் பாட்டு போய்கிட்டே இருந்தாரு. நரகத்துல வந்து எல்லாம் வந்துட்டாங்க. யமகணங்கள்லாம் வந்து, சாமி நீங்க கொஞ்ச நாள் நரகத்துல இருக்கணும். நான் எதுக்குப்பா இருக்கணும் அப்படின்னாரு அந்த ஞானி. அதை வேன்னு கத்தி அழுதுது. அதை என்னன்னு கூட கேட்காம நீங்க பாட்டு வந்துகிட்டே இருந்தீங்க, அதனால கொஞ்ச நாள் நீங்க என்ன செய்யணும், நரகத்துல இல்ல இல்ல நம்மளால முடியலையா, தடுக்க முடியலையா, இறைவன்ட்ட வேண்டிக்கணும். பெருமானே எப்படியாவது இந்த உயிரை காப்பாத்து. அப்படி ஏதாவது அது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அது நற்கதி அடையட்டும்னாவது என்ன செய்யணும், சாமி கிட்ட வேண்டணும். வாடை வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த உயிர் நற்கதி அடையணும், சாமி கிட்ட வேண்டிக்கணும். புரிஞ்சுச்சா? இப்போ ஒரு உயிர் இறந்துருக்கு, பக்கத்து வீட்டுல ஒரு உயிர் இறந்துருச்சு, நீ என்ன செய்வீங்க? பக்கத்துல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, நீ என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சிவபுராணம் பாடணும். நம்ம சொந்தக்காரங்க கிடையாதுன்னா யாரோ ஒரு ஆளுன்னு நினைக்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், அடியாராகி இருக்கக்கூடிய நாம யாரோ ஒரு ஆளுன்னு நினைக்க கூடாது. அது ஒரு உயிர். உடனே அவங்களுக்கு சிவபுராணம் பாடணும், அந்த உயிர் நற்கதி அடைய வேண்டும் என்று விரும்பணும். இதனாலும் குற்றம் நிச்சா, இதனாலும் குற்றம். ஆமா, எதாவது சிவபுராணம் பாடணும்ல, இல்லையே மனசுக்குள்ளேயாவது பாடுங்க. அவங்க சில பேர் பாடுறது பிடிக்கல, நம்ம மனசுல அவங்களுக்காக பாடிக்கணும். பாடி அவன் உயிர் நற்கதி அடைய வேண்டும் என்று சாமிகிட்ட விண்ணப்பம் செய்து. எது சிவபுராணம் பாடணும் கண்டிப்பா. இறந்தவர்களுக்கு கண்டிப்பா சிவபுராணம் பாடி அந்த உயிர் நற்கதி அடைய வேண்டும் என்று சிவபெருமானிடம் நாம் விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும். அது மாதிரி அப்படி சண்டீச நாயனார் என்ன கொஞ்சம் இப்படி விட்டது எல்லாரும் அழகு. சண்டீச நாயனாரு அப்படி அன்பை வளர்த்ததுனால இந்த பசுவானது தானே சுரந்ததான், பாலை பிடிச்சு கறக்க வேண்டியது இல்லையா, அதுவே பால் பொங்கி வழிந்ததான். அதை சாமி என்ன பண்ணாரு, சண்டீச நாயனார் பிடிச்சி வச்சு அதை அபிஷேகம் செஞ்சார். அந்த பாலை எடுத்து 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 அபிஷேகம் பண்ணாரு. இது ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. பால் என்ன கறக்க மாட்டேங்குன்னு அவங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒருத்தன் எப்பயுமே இந்த போட்டு கொடுக்குறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, ஒளிஞ்சிருந்து ஒருத்தன் பார்த்தான். நேரம் அவங்க அப்பாட்ட போய் பத்த வச்சுட்டான். நீங்க ஒண்ணு, அவர் பூரா மண்ணுல போட்டுக்கிட்டு இருக்காருங்க, பாலை பூரா மண்ணுல ஊத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னதும், அவங்க சிவலிங்கன்னு அவனுக்கு தெரியல, அந்த பையனுக்கு மண்ணுல ஊத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னதும், ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்ப்போம்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தா இவர் மண்ணை பிடிச்சி வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிஷன் உடனே பக்கத்துல இருந்த அந்த பாலை தன் காலால் இடறினார். இறந்ததும் உடனே ஒரு சிவசிந்தனையோடு இருந்தாரா, பக்கத்துல இருக்கிற அந்த கம்பதான் எடுத்து வீசினார். அது மழுவாக மாறி 2 காலையும் வெட்டியது. ஒரு காலை தான் வெட்டியிருக்கணும், ஒரு காலில் தான் எத்தினாரு, ஒரு காலை தானே வெட்டியிருக்கணும், ஏன் 2 காலையும் வெட்டினாரு? இதை ஊனிக்கிட்டு எட்டினதுனால எப்பயுமே கொலை செய்வனை காட்டும் கொலை செய்வதற்கு துணை புரியாம அவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி. கொலை செய்யறவனோட கொலை செய்வதற்கு துணை புரியணும். அதே மாதிரி சிவபூஜை பண்றதை காட்டிலும் சிவபூஜை பண்றவங்களுக்கு துணை புரியுறாங்க, அவங்களுக்கு பலன் ஜாஸ்தி. அதுக்காக சிவபூஜை பண்ணக்கூடாது, சிவபூஜை தான் பண்ணணும். இவங்களுக்கு உதவி செஞ்சாதான் நீங்களும் சிவபூஜை என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். உங்களுக்கு புண்ணியம் கூட்டிகிட்டே வரும். அவங்களுக்கு சிவபூஜை பண்றவங்களுக்கு மலர் பறிச்சு கொடுக்கணும், ஏதாவது மாப்பொடி மஞ்சப்பொடி எந்த அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி சிவபூஜை பண்ணவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுது அவங்களுக்கு? எத்தனை பேர் செய்றீங்கன்னு தெரியல, இனிமே செய்யுங்க சரிதானா? மாப்பொடி மஞ்சப்பொடிலாம் வாங்கி கொடுக்கீங்களா? சிவா நீங்க இப்பதான் சொற்பொழியில சொல்லியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல, இப்ப ரீகால் பண்ணியிருக்கீங்க, இனிமே நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது புரியுது. யார் சிவபூஜை பண்ணாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு தேன் பாட்டில், ஒரு மஞ்சப்பொடி பாக்கெட்டு, நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அதை அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவதர்மத்திரத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரை நிறைவு செய்யும்.
புறத்துறை போத தனியான உனை சிறிதோத தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பனித்தடி வாழ்வுற்ற அருள்வோனே வரத்துற நீத ஒரு சேயே வைத்தியநாத பெருமானே. கைலாய பரம்பரை விஞ்ஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பைவாய் வேகண்டான் சந்ததிக்கோள் விஞ்ஞான பானுவாகி உயிலாரும் பொல்லில் திருவாவூர் திரைவாள் நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவ பிரகாசம் தரணியில் இயங்கும் தன்னொருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலர்த்தாள் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க வேண்டுகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டம் பார்வதீபதே என்னால் தேசிவனை போற்றி முகனுக்கு திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்